யோசிச்சு பார்க்குறேன், இப்படி ஒரு முடிவை ராகுல் காந்தி எடுத்தாரா அப்படின்னு எனக்கு திரும்ப மீண்டும் இப்போ 2 பேர் அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, இதுதான கட்சியை வளர்ப்பதற்கான அறிகுறி. களத்தில் இறங்கி வழக்கு வாங்கி நெருக்கடிகளை சந்திச்சு பாத யாத்திரை நடத்தி மக்களை சந்திச்சு இப்படித்தான் கட்சி வளர்க்க முடியுமே தவிர அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மூலமாகவோ அவன் போடக்கூடிய 2 அமைச்சரை வாங்கிட்டு நம்ம அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாவோ அதிகாரத்தில் ஒட்டிட்டு இருக்கும் வளர்க்கணும்னா மகாராஷ்டிராவில் அது நடக்கலை, கெஜ்ரிவால் அது நடக்கலை, உத்தரகாண்ட் இதுலேயும் நடக்க போகிறது இல்லை, ஜார்க்கண்டே நடக்க போகிறது இல்லை. அந்த கட்சியை உடைச்சி ஜனநாயக விரோதம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி அந்த கட்சியை உடைச்சி டிவி சண்முகத்தை போய் பார்த்தார்ல, அந்த நொடியே காங்கிரஸ் கொடுத்த அறிக்கையின் மீது நேர்மையாக இருந்திருந்தால் வெளியே வந்திருக்கணும். காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது அவங்களுடைய கொள்கை. இப்ப நம்ம அது வந்து பாஜக கொள்கை மாதிரி எனக்கு தெரியல, அது காங்கிரஸ் கொள்கை மாதிரி. நான் அதை தான் சொல்றேன், இப்படிதான் நம்ம காண போறோம். ஒரு இடத்துலயுமே ஒரு மாநிலத்தில் அதை டாம்பரிங் என்றும் இன்னொரு மாநிலத்தில் அதை வந்து மகத்தான வெற்றி என்றும் கொண்டாடுவதற்குரிய காரணம் என்ன? ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்க உள்ள இருந்தீங்க. அந்த காரணத்துல வெளியே வந்தாங்க. சொல்லி பார்த்தீங்களா தலைமை கிட்ட? இந்த ஒரு லீடர் வந்து நம்மகிட்ட பேசினார் ஒரு டைம்ல, நம்ம வந்து அவர் எடுக்கல, நம்ம அலையன்ஸ்ல இருந்தோம். இதுதான் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். ஓ, எம்கேஎஸ் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பெரிய லீடர் வந்து ரொம்ப அழுத்தாதீங்க போட்டு. இந்த தூத்துக்குடிக்காரரு அவரெல்லாம் அமைச்சராங்க, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அவருக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப நான் கேட்டேன், அவருக்கு மட்டும் தான் ஒண்ணு தெரியாதா? நம்ம சிஎம்க்கு எல்லாம் தெரியுமா? அப்படி காலேஜ் படிக்கும்போது எகிரி வச்சு போனேன், எங்கடா வந்தேன் சார் பார்த்து மரியாதை இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணா, சார் 6 மணி நேரமா கரண்ட் இல்லை சார், ஒன்று இபி ஆஃபீஸ் கதறு. உண்மையிலேயும் உப்பு போட்டு சாப்பிட்ற மானஸ்டன் சொரண உள்ளவன் ஒருத்தன் இருந்தான்னா டிவிக்கில இருந்து ஒருத்தன் காங்கிரஸ் ஒருத்தன் வா, நானும் வர்றேன், திமுக இருக்கேன், நீ கூட்டணி வச்சது சரிதான், என்னை நிரூபிச்சிரு, நான் அரசியல் பயணத்தை வந்து ஒதுக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலமுறை பேசுறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம இருந்ததுனால இருங்க நான் திமுகவுக்கு வந்துடுறேன், அதுக்கு பிறகு பேசலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கு வந்து நம்மோடு மௌலவி வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு, அதுவும் திமுகவை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? கேள்வி வந்து அதுவும் திமுக, இது தப்பு இல்லை, அதுவும் திமுகவையே தேர்ந்தெடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை விட ஒரு தலை சிறந்த கட்சி இருக்க முடியுமா என்ன? இது ஒரு மனிதர் ஒரு தேர்வுக்கு போகிறார், தேர்வு செய்கிறாரு, ஒரு தேர்வுக்கு உட்காந்துருக்கிறாரு, when there is an option between choices அப்படின்னா அல்டிமேட்டாக எல்லாரும் யோசிக்கிற ஒரு கட்சி என்பதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களில் இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். நீங்கள் கேட்ட கேள்வி வேறு, ஆக்சுவலாக அந்த கேட்ட கேள்வியோட டோனுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, அதுக்கு நான் ஏன்றதுக்கும் காரணம் வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா காங்கிரஸே இப்போ 2ஆ 3ஆ மாறினாலும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எப்படி 2ஆம் திமுக நன்றி உணர்ச்சி அணி உள்ள ஒன்று சொல்றாங்க. அதுவும் பெரிய தலைவர் ஒருத்தர் வேற வெளியில வர போறதா செய்தி கேள்வி காங்கிரஸ்ல இருந்தா? ஆமா, அப்படிலாம் தகவல் வருது, நம்மளுக்கு தெரியாது. தாவேகாவை பத்தி எல்லாரும் நியூஸா போடுறாங்க, தகவல் தானே போடுறாங்க. தகவலே கன்ஃபார்ம்டா போடுறாங்க. லஞ்சம் கொடுக்குறவங்கள பத்தி வீடியோ எடுத்து கொடுத்தா 1 லட்சம், இப்படி எங்கேயா ஜியோ வந்தது, எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகத்துக்கும் தெரியுதுங்கிற மாதிரி நீ சொல்ற மாதிரி தகவலே அவங்க வந்து ஊர்ஜிதமா ஜீவோவாவே சொல்லிடுறாங்க தகவலை. நம்ம வந்து தெரியல, மேபி அப்படிலாம் இருந்தால். பட் டு பி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட், என்கிட்ட எத்தனையோ பேர் தொடர்பு கொண்டு வெளியே வந்துட்டுமா எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டப்போ நான் யாரையும் ஊக்குவிக்கல. என் வேலை அதல்ல, எனக்கு சரின்னு படலை, என்கிட்ட காரணம் கேட்டால் விளக்கி சொல்லியிருக்கேன். எனக்கு அப்படி படுதுன்னா அது உங்கள் விருப்பம்னு சொல்லியிருக்கேன். சிலர்லாம் வந்து இது ஒரு இம்பேக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் சீப் பாலிடிக்ஸ். அப்படி இல்லை, எனக்கு பட்டதை போல் உங்களுக்கும் பட்டால் நீனும் என் தோழனேங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நான். அவ்வளோதான். எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் இது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா இந்தியா முழுக்க இப்படி ஒரு ஏன் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, என்ன யோசிச்சு பார்க்குறேன், இப்படி ஒரு முடிவை ராகுல் காந்தி எடுத்தாரா அப்படின்னு எனக்கு திரும்ப சங்கடமாக இருக்குது. இல்லை, நீங்கள் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வட மாநிலங்களுக்கெல்லாம் பயணம் போயிருக்கீங்க, தமிழ்நாட்டில் கூட அவர் வந்தபோது முதல்ல நீங்கள் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணீங்க. அப்போது பக்கத்தில் அவருடைய உரையாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருந்ததா, அல்லது ஏன் அதிர்ச்சி அடைஞ்சீங்க? கேள்வி நல்லா இருக்கு, ஆனால் இது உண்மை கிடையாது. எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு க்ளோஸாக தெரியாது. நான் அவ்வளோ பெரிய லீடர் கிடையாது. டு பி ஃப்ராங்க், நான் அவ்வளோ பெரிய லீடர் கிடையாது. எனக்கு அவர் டாக்ஸஸ்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி அவரை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தங்கபாலு இருந்த இடத்தில் உங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிடுறாங்கன்னா? அது வந்து இப்போ தலைவர் செல்வ பெருந்தகை வந்து செய்வார் அப்படிங்கிறதுக்காக கட்சி கொடுத்த வாய்ப்பு. ஓகே, கட்சி கொடுத்த வாய்ப்பு.
அதெல்லாம் ஐம் ஆல்வேஸ் இண்டப்டட் அண்ட் லாயல் டு த பார்ட்டி. கட்சி வாய்ப்பு தருது இல்லையா? அப்படி பார்த்தா இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமகனாக எம்எல்ஏவாகவே இல்லைன்னாலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களை நேரடி அறிமுகம் செய்து வச்சதே கட்சி தானே எனக்கு. அப்படி பார்த்தா ஐம் ஆல்வேஸ் பீகாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரே ஃப்ளைட்டில் போனீங்க, தனி விமானத்தில் போகிறது. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தானே. நான் வந்து ஐ கீப் மை கிரிட்டிசிசம், மை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷார்ப் அண்ட் டு தி பாயிண்ட். ஒன்று தான். நான் வந்து கட்சியுடைய தலைவர்களை குறை சொல்லலை, கட்சியை இழிவுபடுத்தணும்னு நினச்சதில்லை, செய்யவும் மாட்டேன். அந்த டெசிஷனை தான் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த டெசிஷன் எப்படி சரி தப்புன்னு. மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தலைவர் ராகுல் காந்தி நேரடியாவோ அவருடைய கான்வர்சேஷன்ஸில் நான் பங்கெடுப்பதற்கோ அவர் இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசித்து சிந்திப்பார், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ராகுல் மீது ஒரு பெரிய நன்மதிப்பு உங்களுக்கு எப்போவுமே அதுதான் சொல்ல வர்றேன். அந்த எப்படி அவர் அப்படி டிஸ்டர்ப் ஆனார்? நான் ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். ஒருவேளை இப்படி இதுவும் வந்து யூகம் தான், ஹைப்போதெட்டிக்கல் தான். என்னன்னா ஒருவேளை இவர் விஜய் ரசிகராக இருப்பாரோ அப்படின்னு. ஏன்னா நல்ல தெளிவு, சிந்தனை தெளிவு கொண்ட ஒரு பையனை, ஒரு நல்ல அறிவாளி பிள்ளையை பார்த்து கேட்குறேன், யாருக்கு ஓட்டு போட்டேன்? விஜய்க்கு போட்டேன். எப்படா போட்டேன்னா அவன்கிட்ட எந்த பதிலும் இருக்காது, அவன் ரசிகர். அதே தான் நான் இவருக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். எப்படி பண்ணுவீங்க பொலிட்டிக்கலில் நம்மளுக்கு கெயின் வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தா அதை விட ஒரு அதுவும் ஹைப்போதெட்டிக்கல் தானே. எப்படி நடக்கும்? இப்போது முடியும், அவர் வந்து கேரளாவில் கோல் வச்சுவார், ஆந்திராவிலலாம் பண்ணுவார், நமக்கு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய இம்பேக்டாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா, தமிழ் புரிந்த பாண்டிச்சேரியில் இம்பேக்ட் இல்லையே, இந்த அலை இல்லையே. இந்த ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நான் பதவியாக இருக்க போகிறேன்னு பிடிங்கி வைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு 1-2 பேர் வந்து அந்த ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு மாதிரி தானே வருது. அவங்களையும் புள்ளி தான் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள விட்டு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நான் பாராட்டிட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் அதான் ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட, இந்த தூத்துக்குடிக்காரரு அவரெல்லாம் அமைச்சராங்க, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அவர் தான் முதல் பதவி ஏற்கிறார். கேளுங்க, குறுக்க வந்த மறந்துட போகிறேன், அவருக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போ நான் கேட்டேன், அவருக்கு மட்டும் தான் ஒன்றும் தெரியாதா? நம்ம சிஎம்க்கு எல்லாம் தெரியுமா அப்படி? அவருக்கு மட்டும் தான் தெரியாதா? ஏன்னா முதலமைச்சருக்கே ஒன்றும் தெரியாது, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது உங்கள் கவலை அப்படின்னா, இஃப் இட் இஸ் த கிரீவியன்ஸ் இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனை தவிர, இஸ் அ வெட்ரன் இல்லையா, அவரை தவிர மற்ற யாருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறது ஒரு கவலை அப்படின்னா, இந்த கவலை எல்லாருமே படணும். என்ன, ஒரு கட்சியினுடைய மருத்துவ அணி நிர்வாகி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, விஜிலண்டிசம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை அறிவு. அது கூட தெரியாது. இன்னைக்கு ஒரு தம்பி ரேஷன் கடையெல்லாம் உட்காந்துருக்காங்களா, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு சொன்னேன், இதுதான் நடக்கணும், இது நடக்கணுன்றது தான் வந்து நாமளே விரும்புகிறோம். அவர்களை ஆட்சியில் அமர்த்தி இருப்பது என்பது அவர்களை ஆள வைப்பதற்காக அல்ல, அவர்களை அம்பலப்படுத்துவதற்காக அப்படின்னு. ஜூன் 1ஆம் தேதி பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது எப்போ மதுல்லா சார் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, எங்கடா வந்த காலேஜ் படிக்கும்போது எதிரி வச்சு போனேன், எங்கடா வந்தேன் சார் பார்த்து மரியாதை பேசுங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக லைலா காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு விஜய் போனார்னா லிட்டரலாக அது நடக்கும் சார். சாய்ராம் காலேஜில் நடக்கும். கல்வித்துறை அமைச்சர் நீங்க வந்து எஃப்ஐஆர் வாங்க தயாரா இருங்க, சிறைக்கு போங்க, நான் அதுக்கு தயாரா இல்லை. அட்வொகேட் நீங்க இருக்கீங்க, மோஸ்ட் வாண்டட் அட்வொகேட். ப்ரொஃபிக்ஸே தப்பா இருக்கு, மோஸ்ட் வாண்டட் அட்வொகேட். காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து இப்போ என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, 67க்கு பிறகு நிறைய பேருன்றீங்க, காங்கிரஸ்ங்கிறீங்க. சத்தியமூர்த்தி பவன்ல நிறைய பேரியா, தமிழ்நாடு முழுக்கல சத்தியமூர்த்தி பவன்ல. இப்போ பவனில் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, 67ஓட முடிவுக்கு வந்து நம்முடைய அமைச்சரவைகள் வந்து மீண்டும் இப்போ 2 பேர் அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, இதுதானே கட்சியை வளர்ப்பதற்கான அறிகுறி, இனிமேல் தானே நம்ம தீவிரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகமாக அவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும் போது நீங்கள் ஏன் வந்து அதை விமர்சனம் பண்ணுறீங்க? சென்சிபிள் பாயிண்ட் இது. அப்போ 6-11 அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்தது கட்சியை வளர்க்குறது. இது நிறைய முறை சொல்லிட்டேன், இதை திரும்பவும் சொல்கிறேன். அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பது இவ்வளோ உற்சாகத்திற்குரிய ஒரு விஷயம் எனக்கு புரியல. ரோட்டில் நிறுத்தி ஸ்வீட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியாவில். இதில் என்ன மகிழ்ச்சி இருக்குது? கர்நாடகாவில் நம்ம ஜெயித்தோம், ஸ்வீட் கொடுத்தோம், நானும் கொடுத்தேன். ரோட்டில் நிறுத்தி ரெடில்ஸில் ஸ்வீட்லாம் கொடுத்தோம், இங்கேயும் கொடுத்தோம், நம்ம ஆஃபீஸுக்கு கீழே கொடுத்தோம். அது நியாயம், ஆட்சி பிடிச்சோம் அப்படின்னா. அதுக்கு போய் பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதில் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இதுபோல் நாம் வந்து வெளியிருந்த ஆதரவு என்றும் அதிகாரத்தில் பங்கு என்றும் கொடுத்த பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு இருந்துச்சு. ஏன் இப்போ நான் உதாரணத்துக்கு போன ஆட்சியில் நம்ம மினிஸ்ட்ரியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆனால் ஆளுங்கட்சியோடு இருந்தோம், கூட்டணியில் இருந்தோம். என்ன அளவில் கட்சியை வளர்த்தோம்? சட்டமன்ற குழுக்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருந்தார். ஆய்வு குழு, உறுதியேற்பு குழுக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்.
ஸோ இப்படிலாம் இருந்தாங்க. நம்ம எந்த வகை பார்த்தோன்றது இந்த தமிழ்நாட்டிலேயே எக்ஸாம்பிள். மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை உங்களை மாதிரி பல நபர்கள் வந்து சேர்ந்தாங்க தானே கட்சியில். அது ஒரு வளர்த்தெடுப்பதற்கு உண்டான ப்ராசஸ் தானே. இந்த கேள்வி நீங்கள் கேட்டு நான் இதுக்கு பதில் சொன்னால் தான் கமெண்ட்டில் வந்து எதையாவது ஒன்று உழப்பி வைக்கிறானுங்களே, நேர்மையாக மாறி போயிடுது. அதில் அது வந்து செல்ஃப் ஃபோக்கஸ்டாக ஏதாவது நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரொம்ப ஜெனுவனாக வந்து என்னை எடுக்காதீங்க, என்னெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, விட்டுருங்க அப்படிங்கிறது. நான் எனக்கு ராகுல் காந்தியே தெரியாது, என்ன யாருன்னு செல்ல பேருந்தையோடு எனக்கு தெரியாதுன்னு நினச்சி விட்டுருங்க. நான் கேட்குற கேள்வி சரியானு தான் வரேன். என்னை நோக்கி நீங்கள் எந்த விமர்சனமும் வைக்காதீங்க, தனிப்பட்ட முறையில் வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை பொதுமக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. என்ன விட்டுருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த டெசிஷன் சரியாக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்கிறது. அதுதான் நான் இப்போவும் சொல்லுவேன். வந்தாங்க சேர்ந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேள்வி தப்பு. அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி வந்து திமுக என்கின்ற அரசியல் கட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அதோடு காங்கிரஸ் இருக்கிறது, நம்ம இப்போ போனால் கரெக்டாக இருக்கும், நம்ம அப்படி போல நம்ம சேர்ற போது இப்போ இல்லையே. நான் சேர்ந்தது அதிமுக காலத்தில் இல்லை. இல்ல வளர்த்தெடுக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்தாங்கன்னு காங்கிரஸ். ஆமாம், அது நீங்க எல்லாம் சேர்ந்ததே வளர்றதுக்கு அறிகுறி. அது நம்மளால நம்ம எந்தெந்த களத்தில் நின்று டிஃபெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ போராட முடியுமோ எல்லாம் பண்ணும். கட்சி வந்து வளரும் அப்படின்னு சொன்னால், இப்படி பவரில் இருக்கிறதுனால வளரும் அப்படின்னு சொன்னால், வி ஹேட் பீன் இருந்திருக்கிறோம் வரலாற்றில். மகாராஷ்டிராவில் இருந்திருக்கிறோம், பல்வேறு மாநிலங்கள், இப்போ ஜார்க்கண்டில் இருக்கிறோம். எனக்கு இப்போ ஜார்க்கண்டில் இருக்கிறோம், மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். கட்சி என்ன வளர்ந்துருக்கு? அடுத்த தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக மாறிடுவோமா? மாறாதுன்றீங்களா? டெல்லியில் என்ன நடந்துச்சு நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். டெல்லியில் இதே மாதிரி கெஜ்ரிவால் கூட போனோம். மகாராஷ்டிரா இப்போ எடுத்துக்கங்க, மாறாதுன்றீங்களான்னு என்ன கேட்குறீங்க? மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கூட இருந்தோமா இல்லையா? அடுத்து உத்தவ் தாக்கரே காணாமல் போயிட்டார். மற்றவங்களாம் காணாமல் போகிறத விடுங்க, உத்தவ் தாக்கரே காணாமல் போயிட்டார். வேணாம் சார், வேறு கவுண்டர் வருது. அதனால் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி ஹிஸ்ட்ரி தான். கெஜ்ரிவால் இருந்தார், நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி தான் முந்திக்கிட்டு போய் வந்து கெஜ்ரிவால் பிஜேபியோட போயிடுவார், நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு. அவர் போராடி இல்லை, அப்புறம் வச்சு அவரே பிஜேபியோடைய வார்ப்புன்னு தான் சொன்னது தான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாசாரி கூட வந்தார், வச்சாருன்னு பல விமர்சனங்கள் வச்சோம். அப்போ கெஜ்ரிவால் வந்த உடனே கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அது வெளியிருந்த ஆதரவோ அமைச்சர்கள் ஆதரவோ, ஆனால் நம்ம சப்போர்ட்டாக தான் கவர்மெண்ட் இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி கொடுத்தோம், அவருக்கு பெரும்பான்மை இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ண தான் வருவார். இப்போ இங்கே வந்து பெரும்பான்மையோடு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தோம். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சிக்கு பெரும்பான்மை இருந்துச்சு, அங்கே அவருக்கு பெரும்பான்மை இல்லை, விஜய் மாதிரியே. அப்போ அவர்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி அவர் அழகாக வந்து ஒரு 3-4 மாதம் ஆட்சி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு எல்லாரும் கூட்டணி கட்சிகள் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க, அவங்களுடைய தயவோடு தான் நான் சட்டங்களை பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, எதுவுமே செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு முழு பெரும்பான்மை கொடுன்னு கலைச்சி விட்டார். ஆமாம், கலைச்சி விட்டுட்டு எலெக்ஷனை சந்தித்தார். 70 சீட்டில் 67 சீட்டு ஜெயிச்சார், ஹியூஜ் மெஜாரிட்டியில். சரி, அந்த டைமில் காங்கிரஸ் தயவால் தான் அவர் ஆட்சிக்கே வர முடியுங்கிற சூழ்நிலை இருந்தது தான். அதுக்கு முன்னால் யார் இருந்தா சிஎம்மா? 15 ஆண்டுகள் ஷீலா தீக்ஷித் எவ்வளோ பெரிய லீடருங்க, சச் அ டால் லீடர். வெறும் வரலாற்றில் வேணால் ஷீலா தீக்ஷித் எழுதி வைக்கலாம். இப்போ அதுக்கடுத்து யார் வந்தா? கெஜ்ரிவால் முடிஞ்ச உடனே பிஜேபி. அதான் இப்போ பேர் யோசிச்சேன், பேர் ஞாபகம், ரேகா குப்தா, பிஜேபி. இதற்கு காரணம் என்ன? இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு பேட்டர்ன் தான் விஜய்ன்றீங்களா? அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது மட்டும் முடிச்சிடுறேன். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ரேவந்த் ரெட்டி மாதிரி, ராஜசேகர் ரெட்டி மாதிரி களத்தில் இறங்கி வழக்கு வாங்கி நெருக்கடிகளை சந்தித்து பாத யாத்திரை நடத்தி மக்களை சந்தித்து இப்படித்தான் கட்சி வளர்க்க முடியுமே தவிர அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மூலமாகவோ அவன் போடக்கூடிய 2 அமைச்சரை வாங்கிட்டு நம்ம அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாவோ மாறிட முடியும். இப்போ பாருங்கள், இந்த உங்கள் பாயிண்ட் மறந்துடாதீங்க. விஜய் செய்யக்கூடிய இப்போ வந்து சுத்தமாக ஆட்சி நிர்வாகம் என்னென்னு தெரியாது. இனி காங்கிரஸுக்கும் அந்த பேர் சேர்ந்து வரும். அதிகாரத்தில் இருக்கிறது வெறும் நல்லது சுவைப்பதற்கு மட்டும் அல்ல, நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அவன் எதுவுமே சரியில்லை, ஒன்றுமே தெரியாது, மொத்த கொலாப்ஸ், கவர்மெண்ட் இருந்தே கொலாப்ஸ், ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் டே இருந்தே கொலாப்ஸ். அப்பாவை பேரில் அறிக்கை வரதுல இருந்து எல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ சிஎம் ரூம்லேருந்து இதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து சிஎம் ரூம்லேருந்து ரீல்ஸ் வர்றது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படிலாம் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ காங்கிரஸ் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம அப்படின்னா, கட்சி அப்படி தான் வளர்க்க முடியும். அதிகாரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும் வளர்க்கணும்னா மகாராஷ்டிராவில் நடக்கலை, கெஜ்ரிவால்கிட்ட அது நடக்கலை, உத்தரகாண்ட் இதுலேயும் நடக்க போகிறது இல்லை, ஜார்க்கண்டே நடக்க போகிறது இல்லை. நம்மளுக்கு சிரமம் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன ஆகிட்டது? அந்த டெல்லியில் நடந்த மாதிரியே ஒரு ஸ்கெட்சை வந்து தமிழ்நாட்டுக்கு போடுறாங்கன்றதானா? நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், டிஎம்கேக்கு ஒரு லாயலிஸ்ட் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் அந்த கோர் வேல்யூஸ். கரெக்டாக சொன்னால் ஏத்திசம் தான், கரெக்டாக சொன்னால் மத சார்பற்ற தன்மை. செக்யூலருக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி, செக்யூலரிசத்தை வந்து 2 பார்வை இருக்குது. ஒரு பார்வை அம்பேத்கரிய பார்வை, இன்னொரு பார்வை பெரியாரிய பார்வை. எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். 2 மாதிரியாக டிஃபைன் பண்ணலாம் செக்யூலரிசத்தை. பெரியார் பாஷையில் செக்யூலரிசத்தை டிஃபைன் பண்ணால் மதமே கிடையாது. அம்பேத்கர் பாஷையில், புரட்சியாளர் அம்பேத்கர் பாஷையில் செக்யூலரிசத்தை டிஃபைன் பண்ணோம்னா எல்லா மதமும் சமம் இருக்குது, எல்லா மதமும் ஆனால் சமம் எல்லாமே அப்படி. இதை வந்து அம்பேத்கரிய பாதையில் புரிந்து கொண்ட கட்சி காங்கிரஸ், பெரியாரிய பாதையில் புரிந்து கொண்ட கட்சி திமுக. இப்போ
அதிமுக வந்து அது வேற, அது ஒரு வகையான ஸ்டார்டம். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அண்ணா வந்து எம்மதமும் சம்மதம்ன்ற பேட்டர்ன் தான் வந்தார். அம்பேத்கர் டோனோட தான் அது அம்பேத்கரோட தான் வந்தார். இப்போ இதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அந்த காடர் பேஸ் இருக்குல்ல, நான் அதுக்காக அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இம்ப்ளிமெண்டேஷன்ல அது வந்து தான் ஆகணும். அதுக்காக என்ன மதம் எடுத்துட்டு வந்தால் உள்ள வராதுன்னு சொல்ல முடியாது இல்லை, அது வேற. இம்ப்ளிமெண்டேஷன் கவர்னன்ஸ்ல வரும்போது வேற. ஒரு கோர் வேல்யூவில் வந்து காடர் பேஸ் எதில் அமையும் அப்படின்னா, அவன் வந்து எதுவுமே வேணாம்ப்பா, பொதுவாக மனுஷன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றது இங்கே. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் திமுக அதிமுகவுக்கு மத்தியில் ஒரு ரோடு இருந்துச்சு. அது எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் லேசாக நீங்கள் சொன்ன மாதிரி அம்பேத்கர் பாஷையில் லேசா இது எப்படி நீங்கள் அம்பேத்கரும் பெரியாரும் சேர்ந்த மாதிரி திமுக இருக்கும் அப்படி பார்த்தா, உங்கள் பாஷைக்கு எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே பெரியாரும் சேர்ந்து வராது காங்கிரஸில், ஒன்லி அம்பேத்கர் அந்த இது மட்டும் தான் வரும், மதத்தை எல்லாத்தையும் மையப்படுத்தி அப்படி போகிறது. இந்த ரூட்டில் நீங்கள் பெரும்பான்மையான இடத்துல, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்ட விவகாரம் தொடர்ந்து சமீப காலத்தில் ரொம்ப ராவாக இறங்கி அடிப்பார் திமுக தலைவர். எதா இருந்தாலும், அது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருந்தாலும் இவரை மாதிரி ராகுல் காந்தி அடிச்சிருக்க மாட்டார். அவர் கொடுக்குற ரியாக்ஷன், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி போராட்ட கோஷம் போட்டாங்களா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில், திமுக தமிழ்நாட்டில் போட்டாங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் எத்தனை மாநிலங்களில் வந்து சிஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னு நமக்கு தெரியாது. கரெக்ட் மீ ஃபேம் ராங், என்லைட்டன் மீ. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது மாதிரி பண்ணுச்சு. ஸோ இது வந்து உங்களுடைய கோர் பேஸு. ஒரு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு எதுக்குமே கருத்து இல்லாமல் அல்லது லேசாக கருத்து சொல்லி இப்படி போகிற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதை விரும்பக்கூடிய ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்க எல்லாம் காங்கிரஸில் இருப்பாங்க. அந்த இடத்தை விஜய் பிடிக்கிறார். காங்கிரஸ் இனி எங்கே போகும், அதான் கேட்க வந்தேன். நீங்கள் இடையில போன கேள்வியில் சொல்லும்போது ராகுல் காந்தி அவர்கள் எப்படி யோசிக்கிறார், ஃபேனாக யோசிக்கிறாரா அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தீங்க. அதில் இன்னொரு கேள்வியும் வருது. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் வந்து தோல்வியை தழுவியது, திரிணாமுல் காங்கிரஸும் தோல்வியை தழுவியது, இவிஎம் மோசடி அப்படின்றத பிரதானமான குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி முன்வைத்தார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இடம்பெற்ற கூட்டணி தோல்வியை தழுவி இருக்கிறது. காங்கிரஸுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக பணியாற்றிய தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் விக்ட்ரி, எலகன்ட் விக்ட்ரி, யூத்ஃபுல் விக்ட்ரி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாரு. ரெண்டுலேயுமே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் அதை டேம்பரிங் என்றும் இன்னொரு மாநிலத்தில் அதை வந்து மகத்தான வெற்றி என்றும் கொண்டாடுவதற்கு உரிய காரணம் என்ன? ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே இருந்தீங்க. அந்த காரணத்திலிருந்து வெளியே வந்தேன் நான். அந்த காரணம் புரியாமல் தான் எவ்வளோ நாள் எனக்கு டு பி ஃப்ராங்க் என்னால் சொல்லி பார்த்தீங்களா தலைமை கிட்ட? இப்படி இதுவும் நல்ல ஒரு கேள்வி. இதுலேயே ஒரு ஏகப்பட்ட விளக்கம் இருக்குது எனக்கு. அதாவது நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஏன் இன்னார் மேலே நடவடிக்கை எடுக்கல, இன்னார் மேலே எடுக்கல, அலிம்புகாரி மேலே நடவடிக்கை எடுத்தீங்க. அதில் எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம் இருக்குது. அது என்னன்னா, அந்த இன்னார்னு யாரெல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்களே பெரிய தலைவர்கள், அவங்க எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்பு பெற்றவர்கள். அவங்களே பொதுத்தளத்தில் பேசினாங்க அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. நம்மளுக்கு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பேர் லீடர்லாம் கிடையாது. எனக்கு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கட்சி தரலை. நாங்கள் யூத் காங்கிரஸில் செலக்ட் ஆகி வந்திருந்தாலும் ஒரு யூத் காங்கிரஸ் தலைவரோ அல்லது இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்கிற அந்த இன்சார்ஜோ கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி கூட்டணி மாறலான்னு இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்படி கேட்கலையே. அது அப்படி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. யூத் விங்ல பொறுப்புல இருந்துமே உங்களுக்கு அவர் மட்டுமா இருந்தாரு? எத்தனை ஜெனரல் செக்ரட்டரி கேளுங்க? 47 பேர் ஜெனரல் செக்ரட்டரி. அதாவது திமுகல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய பொறுப்புல, உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த பொறுப்புல இருந்தாலும் அவர் தான் தலைவர் மாதிரி இருக்கிறார் இல்லையா? அந்த கிரேடு வந்து உங்க கட்சியில 47 பேர். இல்ல அது தலைவர் ஒரு ஆள் தான். ஓகே. முதன்மை துணைத் தலைவர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது இல்லாம துணைத் தலைவர்கள் ஒரு 20. பாஜக மாதிரி வர்ற எல்லாருக்கும் தேசிய செயலாளரா? அப்படி இல்லை, இது வந்து எலெக்டட்ல ஓட்டு வாங்கணும்ல, கஷ்டம் இது. ஆனா அடுத்த ஓட்டு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆனா அதை பார்ட்டிசிபேஷனை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் அது. ஸ்டில் அது உங்களுக்கு நல்லது தானே. நீங்க ஒரு 100 பேரை கூப்பிட்டு வச்சு கருத்து கேளுங்க, நம்ம போலாமான்னு கேளுங்க. ஆனா அந்த 47 பேரை பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. இப்ப 47 வகையான கருத்தையும் கேட்கறதுக்கு தான் 47 ஜெனரல் செக்ரட்டரிஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 47 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி தலைவர்கிட்ட போய் சொல்லி வச்சிங்களா? நீங்க சொன்னது கரெக்டான ஒரு கேள்வி. இப்போ இப்படி வச்சிங்களா, அந்த ஒரு டிஸ்கஷன், ஒரு டயலாக்கான ஒரு பாயிண்ட் இருந்தால் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஓகே, பேசணும், கேட்டோம். இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் உட்காந்துருக்கோம், 100 பேர் இருக்கும் யூத் காங்கிரஸ் நிர்வாகிகள். இது இத்தனைக்கும் ஒரு விங்கு தான், செகண்டரி லெவல் தான் வைங்களேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது மெயின் இது. அப்போ விங்கில் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு 100 பேரில் வந்து என் கண்ணு முன்னாலே ஒரு 90 பேர் தாயகாவோட போகலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நம்ம ஒரு 10 பேர் தான் வேணாங்கிறோம். நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஆகி கட்சியோடைய பெரும்பான்மை முடிவாக தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னாவது நம்ம நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நீங்கள் ஏற்கனவே அந்த கொஸ்டினுக்கு வந்துடுறேன் திரும்ப. வாய்ப்பு இருக்கிற தலைவர்களே பொதுத்தளத்தில் பேசுகிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆலோசனையும் இல்லை. இவ்வளவு கேட்டால் ஜனநாயக கட்சின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு மூர்க்கத்தனமாக முடிவெடுத்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னா எதாச்சியாக பார்க்குறோம். இதை நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். தந்தி டிவி உள்ள போகிறப்ப அவர் சொன்னார், ஹரிஹரன் சொன்னார், 10 நிமிஷம் லேட்டாக போனேன்.
நோம்புன்றனால நோம்பு திறந்துட்டு தான் இங்கே கிளம்புனா லேட்டாகி போயிடுச்சு. 10 நிமிஷம் லேட்டு. உள்ளே வந்து நானே அந்த நோம்பு திறந்த கேரில் தூக்க கழகத்தில் உள்ளே அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் டைம் போகிறேன். தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஸ்டுடியோக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். உள்ளே போனோன்னே வந்துட்டார் கிரீஷ் சோடங்கர் வந்து கூட்டணி உறுதி செஞ்சு கையெழுத்து போட்டால் தான் உள்ள நுழைவே நலிம்பு இடம் பிடிச்சிருந்தார். நான் அப்போ தான் கண்ணகசி டிவி பார்க்குறேன். ஓ கையெழுத்து போட்டாங்களான்னு. ரன்னிங் டைமில் தான் இப்போ நம்ம வந்து பேசுறதுக்கு ரெடி ஆகணும். இப்படியா அப்படியா நமக்கு தெரியாது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. அப்படியே நம்ம ஒரு ஆளும் கிடையாது, நம்மளை டிஸ்கஸ் பண்ண போகிறதும் கிடையாது. செல்ல பிறந்த கிரீஷ் சோடங்கர் ஆளி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு முடிவு எடுக்க போகிறாங்களா, அல்லது வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம் தரலாம், அதில் ஒரு கருத்துக்கான இடம் தாங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை 100 பேர் இந்த இடத்துல கூடி பேச போகிறாங்க, உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள், அதை தலைமை எடுத்துகிட்டு ஒரு முடிவு தலைமை அறிவிக்கும்னு சொல்ல போகிறாங்களா, அந்த மாதிரி செட்டிங்கே கிடையாது இங்கே. அந்த செய்தி வந்த உடனே மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு? அந்த செய்தி வந்த கையோட தான் நான் அது போட்டேன். ஐடியாலஜி தான் பாலிட்டிக்ஸு, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னு அதுக்கு தான் போட்டேன். எனக்கு வேதனை தாங்க முடியல, ஏதாவது ஒன்று போடணும், கண்ணியமாக இருக்கணும் அந்த வார்த்தை. இப்படி நீங்கள் முடிவெடுத்ததுனால உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வரிசையாக இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து பல அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நீங்கள் இடையில ஒன்று சொன்னீங்க, பெரியாரிய பார்வை, அம்பேத்கரிய பார்வை, இரண்டையும் இணைத்த அண்ணாவினுடைய பார்வை, இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்போ ஒன்று சொன்னீங்க, காங்கிரஸ் வந்து பெரியாரிய பார்வையை ஒரு காலத்திலும் எடுத்துக்கொள்ளாது, அம்பேத்கரிய பார்வையை கூட அரைகுறையாகத்தான் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னீங்க. அப்படிலாம் சொன்னேன். பெரியார் அவ்வளவு பெரிய ஆப்ப கொடுத்தீங்க. நீங்க சொன்னதனுடைய கிரக்ஸா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படி இன்டர்பிரட் பண்ணி அந்த கிரக்ஸ் எடுத்துக்கிறேன். சோடங்கர் வந்து தாவேக்காவுக்கு கொடுத்த ஆதரவு கடிதத்துல பெரியாரிய வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க உழைப்போம் அப்படின்னு எழுதியிருந்தாரே. இது பெரிய டாபிக். இது அப்படி பார்த்தா அந்த கடிதத்தை அது மட்டுமா இருந்துச்சு. இன் ஃபியூச்சர் நீங்க வந்து கம்யூனல் ஃபோர்ஸ் இல்ல அடுத்து வர்றேன், கம்யூனல் ஃபோர்ஸஸோட போக மாட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு புரிய வைங்க, சிவி சண்முகம் கம்யூனல் ஃபோர்ஸா இல்லையா? பகல்ல கேக்குறீங்களா ஈவினிங்ல? 12 மணிக்கு மேல. நான் இது இது அவர் நீங்க கேட்கக்கூடாது. அவர் ஓட்டு போட்ட கோர் ஓட் பேங்க் யாரு, அது அங்கதானே போவோம். ஏன்னா நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் கேட்கறோம். தனிப்பட்ட முறையில கேட்டா நீங்க இந்த கொஸ்டின் தனிப்பட்ட முறையில சிவி சண்முகத்தை யாருன்னு ஓட்டு போட்டு ஐ மீன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல, அவர் அதிமுக தெளிவுபடுத்தினாரா? என்டிஏ நாங்க இருக்கிறோம்னா அவர் வந்து அபிஷியலா எதுவும் சொன்னாரா? இல்ல, அப்படி சொல்லல. அதை தாண்டி காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது உண்மை, அது நேர்மை என்று சொன்னால் அந்த எந்த அன்னைக்கு சோஃபாவை தூக்கிட்டு சிவி சண்முகத்துக்கு பார்க்க போனார் விஜய், அங்கிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துருக்கணும் கூட்டணி விட்டு. அந்த பேப்பர்ல இருக்கிறது உண்மைன்னா யூ ஷுட் நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் கம்யூனல் ஃபோர்ஸஸ்ங்கிறீங்க. ஏன் இந்த பாயிண்ட்டை நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் எல்லாரும் தானே சந்திச்சாருன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸ்டாலின் திமுக தலைவரை பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, சீமானை கூட போய் பார்த்தாரு, 3% ஓட்டு சீமானை கூட போய் பார்த்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல. தெளிவாக வாண்டான்லி டெலிபரேட்லி அவர் போய் அந்த கட்சியை உடைச்சி ஜனநாயக விரோதம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி அந்த கட்சியை உடைச்சி சிவி சண்முகத்தை போய் பார்த்தாருல, அந்த நொடியே காங்கிரஸ் கொடுத்த அறிக்கையின் மீது நேர்மையாக இருந்திருந்தால் வெளியே வந்திருக்கணும். அது பொய்யே. இதுக்கு மேலே என்ன அறிக்கை, அந்த அறிக்கை மேலே மற்ற விஷயங்கள் என்ன டிபேட் பண்ணுறது? இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அவர் கம்யூனல் ஃபோர்ஸஸோட போகக்கூடாதுன்னா யூ நோ இட் வெரி வெல். கம்யூனல் ஃபோர்ஸஸ் நன் அதர் தன் பிஜேபி அண்ட் இட்ஸ் ஆலிஸ். பிஜேபி அண்ட் இட்ஸ் ஆலிஸ். இல்லை அவர் எல்லாரையும் பார்க்க போனார், அது அடிபட்டு போச்சு. இது எடப்பாடி பழனிசாமி பார்க்கவே இல்லை. சிவி சண்முகம் அண்டர் வாட் கெப்பாசிட்டி, ஹூ இஸ் சிவி சண்முகம், என்ன கெப்பாசிட்டி அவர் போய் பார்த்தீங்க? அந்த அன்னைக்கு அவர் வெற்றி பெற்ற வேட்பாளர் மட்டும் தான் இருக்கிறார். கட்சி பொறுப்போ அதில் அது வந்து ஒரு கொறடாவோ எதுவுமே கிடையாது அவர். அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ, அப்புறம் எந்த கெப்பாசிட்டியில் அவர் போய் பார்க்குறீங்க? திட்டவட்டமான குதிரை பேதம் மட்டுமல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான தப்பு என்றால் தர்ம ரீதியாக எது தப்பு அப்படின்னா நீங்கள் கொடுத்த லெட்டரில் அதுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டார் விஜய். அப்போ அந்த லெட்டரை பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? ஆமாம். உங்களை குறித்து வந்த விமர்சனங்களில் நீங்கள் காங்கிரஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ராகுல் இப்படி முடிவு எடுத்திருக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே வந்து பல கட்சி மாறி வந்த நபர் அப்படின்னு உங்க மேல ஒரு விமர்சனத்தை டிஎன்டிஜில இருந்திருக்கீங்க, ஐயுஎம்எல் இருந்திருக்கீங்க. ஐயுஎம்எல் இல்லையா? ஐயுஎம்எல் பேர்லாம் போட்டிருந்தாங்க. டிஎன்டிஜில இருந்தீங்க, அப்புறம் தேசிய லீக்ல இருந்ததா சொல்றாங்க, டிவிகேல இருந்தீங்க, அதாவது ஓஜி டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுக்கப்புறம் வந்து நீங்க காங்கிரஸ் போனீங்க, இப்ப 5வது கட்சியா திமுகவுக்கு வந்திருக்கீங்க. இது வந்து அவர் வந்து சந்தர்ப்பவாதம், பிழைப்புவாதம், எங்க போனா பொழப்பு நடக்குமோ அங்க போவாரு அப்படின்றாங்க. ஆர்எஸ்எஸ், பாஜக, அதிமுக, தாவேகா, இது 4மே ஒண்ணா? முதல் 2 ஒண்ணு, மிச்சம் 2 ஒண்ணா? ஜிக்ஸாக் தானே? இப்படி போன ஜிக்ஸாக்னு சொல்லிக்கிறாங்க. அதான் இப்போதைக்கு அவர் என்ன சொல்றாரு, பெரியார் நாம் தமிழரையும் சேர்த்து அது கட்சியா நீங்க கன்சிடர் பண்ணலையோ? அவர் சிடிஆர் இப்படி இது வந்து இப்படி போன சிடிஆர் வச்சுக்கிட்டு எப்படி எனக்கு கேள்வி கேட்கலாம்? முதல்ல நான் அடுத்து வேலிடான ஒரு பதில் ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். ஒன்று, அதே மாதிரி கடந்த 1.5 வருஷம் தாங்க, ரொம்ப கூடல, 1.5 வருஷத்துல திமுக, விசிகா, இப்போ தாவேகா, ஆதவ அர்ஜுனா, இவரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க எனக்கு கேள்வி கேட்பீங்க? 2. இன்னொன்று நான் கேட்குறேன், இது தவறா? 3. 3வது கேள்வி நான் கேட்குறேன், இது தவறா? 3வது கேள்வி கேட்குறேன்.
நாலாவது என்ன கேட்குறேன், ஏன்டா இப்படி ஃபேக் நியூஸை பரப்புறீங்க, அறிவு கெட்டவனுங்களா? அப்ப உண்மை என்ன? என்ன இதுல நான் இந்த 5 கட்சின்னு சொன்னது கூட தப்பு இல்லை. இதுல வந்து டிஎன்டிஜே ஐஎன்டிஜே கட்சின்னு சொன்னதுக்கு அவங்க போட அடிப்பானுங்க. ஒன்றும் இல்லை, அவங்க அரசியலுக்கே வர மாட்டாங்க, அரசியல்ல ஈடுபட மாட்டாங்க. அமைப்புன்றது வந்து நாங்கள் படித்து முடித்த உடனே எங்கள் பள்ளியாசல் பக்கத்துலேயே இருந்தது டிஎன்டிஜே பள்ளி. அப்போ நாங்கள் அதில் இணைஞ்சு உரை நிகழ்த்துறது போகிறது வருது. நான் எந்த பொறுப்புலையும் இல்லை டிஎன்டிஜேல, உரை நிகழ்த்துவேன், பேச்சாளராக போக வர அப்படி இருந்தோம். ஐஎன்டிஜேல பார்க்குறேன், அங்கேருந்து வெளியே வந்த அப்போ நாங்கள் வேலூர் இப்ராஹிம்லாம் ஒன்றா இருந்தோம் டிஎன்டிஜேல. ஒரே டைமில் வந்து டிஎன்டிஜேல பணி பண்ணிட்டு இருந்தோம். வேலூர் இப்ராஹிம் அங்கே இருந்தாரா? அவர் மூலமாக தான் டிஎன்டிஜே எங்களுக்கு அறிமுகம். அப்போ டிஎன்டிஜே மூலமாக தான் அவர் எங்களுக்கு அறிமுகம். அப்புறம் டிஎன்டிஜேலேருந்து வேலூர் இப்ராஹிம் வெளியேற்றப்படுகிறார். நம்ம என்ன எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் பொடி பசங்க அப்போ தான் வர்றோம். அவர் அப்படியே போனாரு, அப்புறம் பார்க்குறேன் கூட ஜாயின் பண்ணார். ஏன் போனாருன்ற காரணங்கள் சமூக வலைதளங்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுவும் அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. அப்போ என்னன்னா 19 வயசு, எனக்கு 19 வயசு 20 வயசு. அப்போ வந்தோம், அவர் சொல்கிறதான் அவர் சொல்கிற காற்றால் தான், இவரை காட்டி இவர் தான் பீஜேன்னா அவர் தான் பீஜே, இவரை காட்டி இவர் தான். அவ்வளோக்கு அப்போ இன்னும் கூட அப்போ சோஷியல் மீடியாவில் டாப்பாக வரலையே 2009 9-10. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஐஎன்டிஜேல ஜாயின் ரொம்ப பார்க்குறோம். நாங்களாம் ரொம்ப நல்லா ஆகிட்டோம். அது டைமில் வந்து அவர் வேலூர் இப்ராஹிம் அந்த அளவுக்கு டச்சில் இல்லைனாலும் நாங்கள் ரொம்ப டச்சில். நான் மாவட்ட தலைவராக எங்களை போட்டாங்க. அதெல்லாம் அமைப்புகள். ஜமாத்துன்றது மதம் பரப்புகின்ற ஒரு ஆமாம் ஜமாத். அது நான் மௌலவியாகவும் இருக்கிறதுனால, அறிமுகப்படுத்தும் போது கரெக்டாக சொன்னீங்க, மௌலவியாகவும் இருக்கிறதுனால எங்களுடைய, நான் இப்போ கூட வாரம் கரெக்டாக எங்களுடைய ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் நான் லீட் பண்ணி உரை நிகழ்த்துறேன். மௌலவினா வந்து இஸ்லாத்துல வந்து அங்க இருக்கிற ஓதுவார், இங்க இருக்கிற தேவார ஓதுவார் மாதிரி அங்க வந்து குர்ஆன் ஓதுவார். நம்மளுக்கு ஸ்பீக்கர்ல கேட்கும்ல சவுண்ட். ஆமா, அல்லாஹு அக்பர் அல்லாஹ், அந்த பாடலை வந்து பாடுவார். அதே மாதிரி ரஹீம்பாயோட போனது பாபாவால இன்ஸ்பயர் ஆகி ரஹீம்பாய் கூட வந்து அங்கிருந்து அப்பதான் அதான் அரசியல் அப்படின்னு போனது. பழனி பாபா தொடரும். ஆமா, ஓகே. பாபாவுடைய இதை இன்ஸ்பயர் ஆகி ரஹீம்பாய் கூட நம்ம போறோம். அது வந்து சிறைவாசிகள் விடுதலைன்னு ரொம்ப தடா ரஹீம். ஆமா, அதை ஏன் சொல்லுவானேன்னா நம்ம ஒரு கண்ணியமா இல்ல, அதுக்காக இல்ல, அவர் அப்படிதான் அடையாளப்பட்டிருக்காருன்றதுனால நான் சொல்றேன். தெரியாது பல பேருக்கு. அவங்க தான் அது ஐஎன்எல் அப்படின்னு போயிருந்தோம். அப்போ பெரிய அஸ்பிரேஷன், பொலிட்டிக்கல் அஸ்பிரேஷன் கிடையாது. சிறைவாசிகள் விடுதலை அவர் ரொம்ப தீர்க்கமாக இருப்பார், அதில் பயங்கர தீர்க்கமாக இருப்பார். அதுதான் நம்மளுக்கு முதன்மை. இப்போ நம்மளும் அதில் நல்லா இடக்கு முடக்கான நிறைய மேடைகள்லாம் ஏறி நிறைய பேசியிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். அப்போ தான் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிற அந்த அரசியல் பக்கமாக போகணுன்னு நம்ம கால் எடுத்து வச்ச கட்சி தான் வாழ்வுரிமை கட்சி. அன்னைக்கு அப்போவும் இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி முக்கியமானது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த சிக்ஸாக் கதையெல்லாம் சொன்னேன். த்ரூ அவுட் த ஜேர்னி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தடா ரஹீம் பாய் கூட இருக்கும்போது தான் தோழர் சுந்தரவல்லி, தோழர் குளத்தூர்மணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் அந்த ஃபோட்டோஸ் கூட தரேன் பாருங்க உங்களுக்கு, தோழர் குளத்தூர்மணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்போவே பெரியார் கருத்தரங்கம் நடத்துகிறேன். அப்போது நான் பெரியாரிஸ்ட் தான் இங்கே ரெடில்ஸில் நடத்துகிறேன், என்னுடைய சொந்த செலவில். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா அந்த வசூல் கதையை நம்மகிட்ட கிடையாது, நம்முடைய சொந்த செலவில். அப்போ வந்து தோழர் சுந்தரவல்லி இஸ்லாமிய அமைப்பில் இருந்து ஐஎன்எல் இவங்க சொல்கிற அந்த ஐஎன்எல், அதாவது கரெக்டாக என்னுடைய பொலிட்டிக்கல் கட்சி அப்படின்னு நம்ம போனது. மற்ற ரெண்டு வந்து ஜமாத் தானே, அது கணக்கனே வராது. இவங்களா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒரே முறையில் இருக்கிற மாதிரி அவ்வளோதான் போகிறது வருது. இது போய் போகிறப்ப எதுக்கு நமக்கு தெரியும், இது ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் இது கேட்கறதுனால நான் சொல்கிறேன். பட் இட் டசன்ட் மேட்டர். அப்போவே நான் வந்து பெரியார் நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதற்கு பிறகும் அண்ணன் கூட இருக்கிறப்ப அவருக்கும் எனக்கும் தெரியும். என்னை வந்து பல நேரங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து நான் ரொம்ப குறிப்பிட்டிருக்கேன். வினோத் அரங்கத்தில் ஒரு முறை என்னை கூடும்போது ஆற்றல் மிகு செயல்முறைவர்னு சொல்லுவார். ரொம்ப தீவிரமாக நாங்கள் செயல்பட்டோம். எனக்கு அந்த விடுதலை புலி சப்ஜெக்ட்டுக்கு இது கொஞ்சம் விவரம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம், இதுதான் கோர் அப்படின்னு தெரிகிறப்ப வந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் தலைவர் படத்தை போடுறதில்ல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தலைவர் வேல்முருகன் தானே, நான் போட்டு தானே இருக்கேன். இல்லை அப்படின்னு அவரை பேரை சொல்கிறார். அப்போ இல்லைங்கண்டா அது கொஞ்சம் கிளாஷாக வந்து நான் என்ன சொன்னேன்னா, சங்கடம் இல்லாமல் ரஹீம்பாயிட்டு வரும்போதும் சங்கடம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறேன். அவர் ரொம்ப சங்கடங்கள் இல்லாமல் போய்க்கிறேன் நான். இதுதான் தவிர ஆதாயத்திற்காகவும் கொள்கை முரணில் போனால் மட்டும்தான் அது ஒரு கேள்வி. ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து போகிறாரு, கொள்கை முரணுக்காகவும் அந்த கொள்கை அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக போகிறாரு, அல்லது ஒரு ஆதாயத்துக்காக போனார். அங்கே இருந்தோம் அடி உத ஜெயிலு. அவர் அப்படி தான் போராடித்தன்மையாக இருப்பார். தடா ரஹீம் அடி இடக்க முடக்க நின்று அடிப்பார். அதே மாதிரி தான் நம்மளும் நின்னோம், வழக்குகளுக்கு எல்லாமே சந்தித்தோம். இப்போவும் வழக்கு இருக்குது, போகிறோம் வரோம். அங்கே வாங்கின வழக்கு தான் இப்போவும் இருக்குது. அப்போது அதுலேருந்து அப்புறம் அண்ணங்கிட்ட வர்றோம். அண்ணங்கிட்ட இருக்கும்போது இந்த விடுதலை புலி சப்ஜெக்ட் என்னடா இது இப்படி போகுது. அந்த டைமில் ஒரு வார்த்தை ஒன்று, ஒரு டைமில் அப்போ ஜெயக்குமார் வந்து எம்பியாக நிற்கிறார் திருவள்ளூரில். அப்போது வந்து அண்ணன் சொல்கிறாரு, அவங்க விடுதலை புலி சப்ஜெக்ட் இருக்குனால என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டேரெக்டாக நம்ம கொடி எடுத்துகிட்டு போய் பங்கேற்க வேணாம், ஆனால் என்ன பண்ணுறது, பாசிசத்தை எதிர்க்கணும், அதனால் நீங்கள் வந்து பங்கெடுங்க, கொடி அடையாளத்தோடு வேணாம், நம்மளுக்கு சங்கடத்தை கொடுக்கணும். அது எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம அண்ணன் கூட நின்று அண்ணன் திமுக ஆதரிச்சு, திமுக காங்கிரஸ் ஆதரிச்சு, அப்போ காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பேசாமல் நம்ம காங்கிரஸ் போயிடலாம். இதுதான் ஹானஸ்ட்டாக ஆனது.
முறைப்படி கட்சின்னு பார்த்தா அது காங்கிரஸ் தான். என்னை வந்து இவனுக்கு ஆதவ நினைச்சிட்டாங்க போல இருக்கு. 6 மாதத்தில் 6 கட்சி மாறுறதுக்கு. நான் காங்கிரஸுக்கு வந்து 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகே. நான் போன தேர்தலுக்கு வேளச்சேரியில் இந்த இப்போ தோத்தாப்புலையே 3வது இடம் வந்து தோத்தார் ஒருத்தர். அவருக்கு நான் போன தேர்தல்லையே நான் திருச்சி சிவா சார் வர்ற மீட்டிங்கில் நான் பேசி கொடுத்தேன். ஃபுல் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி ஓட்ஸுக்கு எல்லாமே நம்ம தான் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அந்த தேர்தலுக்கு முன்னால் தான் நான் இருக்கிறேன் கட்சியில். இவனுங்க சும்மா அது ஃபேக் நியூஸ். அது போட்டிருக்கிறதே மொத்த என்டையர் கார்டுமே ஃபேக் நியூஸ். அதனால் வந்து ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா ஃபேக் நியூஸ் தான் இன்றைக்கி பெரிய மெனாஸாக இருக்குது. டிவிக்கு வந்ததுக்கு பிறகு அதை போடுற ஆள் பார்த்தா அவர் நம்மளுக்கெல்லாம் பழக்கமான ஆள் தான். அவர் சரி அவருக்கும் அந்த ஃபேக் நியூஸில் ஏதோ வைத்து கழுவுறாரு போல இருக்குது. அதனால் நான் அதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரை போய் சந்தித்து உங்களை திமுகவில் இணைச்சிக்கிட்டீங்க. அந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது? எந்த மொமெண்ட்டில் அந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து வேறு மாதிரி அது கொச்சையாகவும் சொல்கிறாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப நாளாக அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் பெரியாரிய பாதையில் இருந்துடணும் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பாஜகவை தேசிய அளவில் இப்போ அதே ஒரு அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். பாஜகவை தேசிய அளவில் எதிர்க்கக்கூடிய நேஷனல் பிரசன்ஸ் வந்து காங்கிரஸ் மட்டும் தான் இருக்குது. என்டையர் எல்லா இதுலேயுமே இருப்பதாக நம்பப்படுகிறேன். அதுதான் பேசுவீங்கன்னு தெரியல. இப்படி எதிர்பார்த்தேன் இந்த கவுண்டரை. இருக்குது உங்கள் பாசையில் இருப்பதாக நம்பப்படுகிறது அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்குது. அது அந்த நம்பப்படுவதாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குரல் கொடுக்குறேன். இல்லை, அவங்க எப்படி மாற்றாமல் இருப்பாங்க? அது காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது அவங்களுடைய கொள்கை. இப்போ நம்ம அது வந்து பாஜக கொள்கை மாதிரி எனக்கு தெரியல, அது காங்கிரஸ் கொள்கை மாதிரி. நான் அதை தான் சொல்றேன். இப்படிதான் நம்ம காண போறோம் ஒரு இடத்துலயுமே அப்படின்னு. இப்போ விஜய் இப்போ அல்டிமேட்டா பாருங்க. நாம இல்ல, நீங்க வெளியே வந்து நான் சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் அப்படிங்கிறேன். நீ வந்து நான் புதுசா போன இடத்துக்கு அப்ப சொன்னேங்கிறேன். See, now we have been left at the mercy of Vijay. When we are in alliance with a seasoned politician like M.K. Stalin, அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கும்போது அவர் அழகாக சொன்னாருங்க. நேற்று அது பெரும்பாலும் அதை பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன். இருந்தாலும் அவர் அழகாக இந்த ஒரு லீடர் வந்து நம்மகிட்ட பேசினார் ஒரு டைமில், நம்ம வந்து அவர் எடுக்கலை, ஏன்னா நம்ம இப்போ அலையன்ஸில் இருந்தோம். இதுதான் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்புங்க. எம்கேஎஸ் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு, காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பெரிய லீடர் ரொம்ப அழுத்தாதீங்க போட்டு. நான் அப்படியே லேசா போறேன்ல, அப்படியே அதை லேசா விட்டுருங்க. அது காங்கிரஸ் லீடரு, காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு லீடர், அப்படி அழுத்தாதீங்க. ஏதோ ஒரு பெரிய லீடர் இப்படி வச்சுங்களேன். ஒரு அலையன்ஸ்ல இருக்கிற பார்ட்டில இருந்து வச்சுங்களேன், காங்கிரஸ் கூட வேணாம், ஒரு அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு லீடர் வந்து வராரு, அப்ப நம்ம வந்து வேணாம், ஏன்னா அது வந்து அலையன்ஸுக்கு நல்லா இருக்காது. இத்தனைக்கும் அவங்களுக்கு நல்ல ஃப்ளோ நல்ல இது கூட இருக்கும்னு நான் நம்புறேன், எனக்கு தெரியும் அவங்கள. அப்போ அவங்க சொல்ற அந்த லீடர்ஷிப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதை வேணாம். அதுதான் ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் விஜய் எதிர்பார்க்க முடியுமா? அதான் காங்கிரஸ் சேர்ந்துட்டு இருக்கிறான் கட்சியில். காலியாயிருங்க நம்ம கட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் நம்ம அதை திரும்ப சொல்கிறேன், நம்ம கட்சியில் அப்போ சொன்னதை சொல்கிறேன், இதுதாங்க தப்பாக போவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈவன் மதிமுகலேருந்து மல்லை சத்யா அவர்கள் வெளியில் வரும்போது கூட மொத்தமாக அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு அமைப்பாகி அந்த அமைப்பு ஆதரவுன்ற டோனுக்கு தான் வந்தாங்களே தவிர நேரடியாக பார்ட்டிக்குள்ளே அவங்க எடுக்கல. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி அதான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப். ஒரு கட்சியில் இருந்தால் அதுக்கு ஒரு டிசிப்ளின், இதெல்லாம் வந்து அப்போ விட்டு நான் சொன்னேன். இதை கேட்டவுடனே அவர் தலைவர்கிட்ட சொன்னேன், இதை நம்ம வந்து விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது தலைவர், அவர்கிட்ட இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம நினைக்கல, ஐ நெவர் எவர் இமேஜின்ட் தேர் எ பொசிஷன் வில் கம் வேரின் ஐ வில் பி ஃபோர்ஸ் டு மேக் அ டெசிஷன் டு ஸ்விட்ச் பார்ட்டி. நான் நினைக்கல. இதுதான் நிறைய பேர்ட்டு நம்ம, ஏன்னா என் ஃப்ளோவை பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கி வந்து நன்றி கட்டத்தனமாக சில நாய்களும் நரிகளும் உலையிடலாம், அது விவாத களமானாலும் மேடைகள் ஆனாலும் நம்முடைய ஃப்ளோ வந்து உள்ளத்துன்னு வரும். என் வாட்ஸ்அப் டிபியோட நான் ரொம்ப காலமாக தான் வச்சுருக்கேன். வாட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட் வில் ரீச் த ஹார்ட்ஸ் அப்படி மனதார தான் தலைவர் ராகுல் காந்தி நம்பினேன். ஏன்னா யாருமே என்ன எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு மாநிலமோ அல்லது 2 மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். இன்றைக்காவது 4 மாநிலமாக வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து அதிகாரத்தில் இருந்துச்சு அதனால் போனாங்கங்கிற இதையும் பூச முடியாது. பியூராக நம்பினது என்ன, ஒரு ஆன்டி ஃபாசிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு தலைவராக ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இருக்கிறாரு. பிரச்சனை அங்கே தான் பாயிண்ட். அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் தான் இங்கே அடிபட்டதான் நான் நம்பினேன். இங்கே அடி உடையுது. இப்போ இருக்க இந்த கடந்த இப்போ ஏன் திமுக அப்படின்னு இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. பாசிசத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இப்போ அவரை நம்ம பெருசாக வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா நாகரீக அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து தன்னுடைய கவர்மெண்ட் மிஷினரியை செயல்பட விடுவது என்பது நம்ம கோணத்தில் நின்று பார்த்தா கூட அது நாகரிகம் கிடையாது, யதார்த்தம் தானே. ஆனால் அந்த இடத்துல அவர் எப்படி நடக்கிறார், ஒரு அக்ரெசிவாக இறங்குறார். இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. யாராவது போய் அவர் வந்து சாஃப்ட்டு அப்படின்னா சிரிப்பனா, எங்கே அக்ரெசிவாக இருக்கணுமோ அங்கே அவரை விட அக்ரெசிவாக யாரும் இருக்க முடியாது. எங்கே ரிட்டாக முடிவு எடுக்கணுமோ அங்கே அவரை விட யாரும்
போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக. நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜட்மெண்ட், ஒரு நீதிபதியினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை பார்த்து we are ready to face the consequences என்று ஒரு அரசு அதிகாரி பேசிடுவாரா? அப்போ அது வார்த்தை அவருது இல்லை, யாருது அது? இவர் இப்படியே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இது மாதிரியான 1-2 இல்லை, நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இப்போ ஒரு தம்பியோட கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், எப்படி வந்து இப்படி ஒரு முடிவு அப்படின்னா, தெளிவாக சொல்கிறான். இல்லை, நான் கூட கேட்டேனே, ஒரு தம்பி ஒரு ரொம்ப வேண்டப்பட்டவர் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறாரு. நான் கூட டிவி கேட்குறாங்களா, நான் வந்து கொஷின்லாம் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதை வந்து திமுக தான் ஊதி பெருசாகிடுச்சு. இந்த சம்பவத்துக்குள்ளே வர்றேன், அதில் டிவி கேட்கும் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது எப்படி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது இது ஒரு பதில் இருக்குது. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை ஊதி பெரிதாக்குனது வந்து திமுக தான், அதனால தான் நாங்கள் இதில் அமைதியாக இருந்தோம், அவங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்க அப்படி சொன்னேன். ஓ, திமுக அரசியல் பண்ண பார்த்து ஜிஆர் சாமிநாதனுக்கு சொல்லிக் கொடுத்து தீர்ப்பு எழுத வச்சாங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த தீர்ப்பை படிப்பா முதல்ல. இது தாவேக்காரன் மாதிரி வந்து நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வந்து பேசாது. அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது, அந்த தீர்ப்பை கூட விட்டுரு. தர்காக்காரன் தடுக்கலை, கோயில்காரன் விளக்கேற்ற போல அப்படின்னு அவரே எழுதுறாரு தீர்ப்பில். கோயில்காரனும் விளக்கேற்ற கேட்கல, தர்காக்காரனும் விளக்கேற்றாதான் தடுக்கலைன்னு. எப்பா, இப்போ இது யாரு தான் பிரச்சனை, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அவரே சொல்கிறார் அதை. அப்போ பிரச்சனை என்ன? அவர் என்ன கேட்குறாரு, தர்காக்காரனும் தடுக்கலை, கோயில்காரனும் விளக்கேற்ற கேட்கல, அரசாங்கம் நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை யாரை கேட்கணும், பெட்டிஷனரை கேட்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பெட்டிஷனர் வந்து ஒரு பெரிய பக்தர், அவர் ஏற்ற போகணும். அப்போ பிரச்சனை என்ன, தர்காக்காரனும் கேட்கல, இவனும் கேட்கல அப்படின்னு ஏற்ற வர்றவன் சும்மா வந்தானா? அதுக்கு முன்னால் 100 போராட்டம் நடத்தியிருக்கான். அந்த 100 போராட்டத்தை தெளிவாக எச் ராஜா என்கின்ற அறிமுகமான ஒரு நபர், தலைவர்னு சொல்ல முடியாது, அறிமுகமான ஒரு கலவர விரும்பி என்ன சொல்றாரு, அயோத்தி ஆக்குவோம், தமிழ்நாட்டை ரீலோகேட் பண்ணு, அயோத்தி ஆக்குவோங்கிறாரு. இதை கேட்டுட்டு ஒரு சிஎம் இதை கையை கட்டி வேடிக்கை பார்க்கறதுக்கு அவர் ஜோசப் விஜய் இல்லப்பா, எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு. அப்போ இது எப்படி, இது எந்த கோணத்தில் நீங்கள் வந்து அவராக பெருசாக, இதெல்லாம் வந்து சமகாலத்தில் அரசியலை உற்று நோக்கக்கூடிய நேர்மை எண்ணம் கொண்ட யாராக இருந்தாலும் he will emerge as எம்.கே. ஸ்டாலின்ஸ் ஃபேன். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஐ எம் a ஃபேன் பாய். அதில் பெருமை இருக்கு, விஜய் ஃபேன் பாய் கிடையாது. நான் தான் சொன்னேன், நான் இப்போ எங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, லிஸ்ட் அவுட் பண்ணு, தப்பு கிடையாது, உங்கள் ஜனநாயக உரிமை. நான் விஜய் ஓட்டு போடுவேன், அதில் உங்களுக்கு பதிலாக வந்துடும் நினைக்கிறேன், ஏன் திமுக அப்படின்னு, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். லிஸ்ட் அவுட் பண்ணு. ஏங்க சேஞ்ச் இருக்கக்கூடாதா? நியாயம், உன்னுடைய கருத்து நியாயமானது, சேஞ்சுக்காக நீ போடு, கரெக்டு தான். நான் அந்த உரிமையில் போட்டேன், ரைட்டு. அப்போ சேஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சேஞ்சு கிடையாது, 10 5 சேஞ்ச் இல்லை, 10 15 தான் சேஞ்சு இல்லையா? டிக்ரீஸ் ஆகிற சேஞ்சு நீ எதிர்பார்க்க மாட்டேன், இன்க்ரீஸ் ஆகிற சேஞ்ச் தான் எதிர்பார்ப்பேன், டிட்டோரியேட்டிங் எதிர்பார்க்க மாட்டேன், மூவிங் ஃபார்வர்ட் தான் எதிர்பார்ப்பேன். அதான சேஞ்சு. ஆமாம், அந்த நான் அதை புரிஞ்சுக்கிறேன் முதல்ல, அந்த சேஞ்சு தான் ஓகே. when it comes about delivery, when it comes about performance, in these aspects Vijay is better than Stalin. 2 சொல்லு அப்படின்னு, 2 சொல்லு. நல்லா டான்ஸ் ஆடுவார் சார். பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறான்ற அந்த பர்ஃபார்மன்ஸ் பாடுவார் சார். அதான் சொல்றாங்க எல்லாரும். எப்படி ஓட்டு போட்டு சார், என்ன அழகா பாடுவார் தெரியுமா சார், ஒரு ஆள் சொல்லிச்சேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி இந்த சேஞ்சுக்குன்றது வந்து அது இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்த்து வரலாற்றில் இப்படி ஒரு நபரை நம்ம வந்து அறிவுக்கு அறிவாக, அமைதிக்கு அமைதியாக, நாகரிகத்துக்கு நாகரிகமாக இழுத்து வலிச்சு போட்டு அடிக்கணும்னா இவரை விட அக்ரெசிவாக யாரும் இல்லைங்கிற ஒரு லீடர் நான் பார்த்துக்கிட்டு, தென் ஒய் ஷுடன்ட் ஐ ஆப்ட் இன் ஃபார் டிஎம்கே, தட்ஸ் ஒய் டிஎம்கே. என்ன சொன்னார் சார் இல்லை மீட்டிங்? அவர் பெருசாக பேசலை சார். ஒரு 40 நிமிஷம் உட்காந்துருந்தேன் உள்ள. நமக்கு அது ஒரு ஆனர்னு நினச்சேன். நான் அவர்கிட்ட போய் சச் எ டால் லீடர், நான் போய் அவர்கிட்ட என்ன பேசுறது, ஒன்று சொன்னேன், நானாக சொன்னேன், அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொன்னேன். தலைவர் தோற்றதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க தலைவர்னு. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான இதுன்னு வைங்களேன். நான் சொன்னேன், அது மட்டும் அவர் என்ன பண்ணுறது, எல்லாரும் தான் இதாகிட்டாங்க அப்படின்னாரு. அது ரொம்ப எனக்கு, ஆனால் அதை சொல்லணும்னு சொன்னானா, அதை சொல்லணும் அப்படின்னு வச்சேன். தலைவர் தோற்றதுக்கு அம்மா வந்து, நான் இதில் இருந்தேன், எனக்கு வெளிநாட்டில் ஏர்போர்ட்டில் இருந்தேன், அப்போ அம்மா ஃபோன் பண்ணி ஒரு அழுதுட்டாங்க அப்பா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதுதான் இப்போது நான் சொல்லணும்னு நினச்சது, அதுதான். அதை போய் கரெக்டாக சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி திமுக இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்தீங்க, அவர் என்ன சொன்னார்? பார்த்தோம், அவ்வளோதான். அவர் வந்து நாளைக்கு தலைவர்கிட்ட பேசிக்கலாம், ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்துட்டோம். ஓகே, பார்த்துட்டோம். அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆனர் பண்ணார், மரியாதை கொடுத்தாரு, கண்ணியப்படுத்தினார். இந்த தேர்தல் தோல்வி ஒன்று திமுகவுக்கு நடந்திருக்கு. ஜெயிக்கிறப்ப நிறைய பேர் வந்து சேர்றது அப்படிங்கிறத எங்களால் பார்த்துக்க முடியுது. இப்போ தாவேக்கால நிறைய பேர் புதுசாக காங்கிரஸ்ல இருந்தே போய் சேர்றாங்க, கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஜெயிக்கிறப்ப அந்த பக்கம் போகிறது அப்படின்றத தாண்டி
ஒரு தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிற அந்த முடிவு வந்து இல்லை, நான் இந்த கேள்வியே தப்பாக பார்க்குறேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. சாரி இஃப் ஐ எம் ராங். ஒரு அலை அப்படிங்கிறது இது வந்து இந்த இந்த வேவ் இருக்குல்ல, இது வந்து ஒரு மேட்னஸ் வேவ். இது எப்போ வந்திருக்குன்னா மோடி அலையை நீங்கள் படிச்சீங்கன்னா 2014. ஆமாம், இந்த அந்த அந்த நான் கூட ஒரு புக்கை வந்து குஜராத் மாடல்னு சொல்லி இது இல்லை இந்த நியூ பிஜேபி நிலின் கட்டார் நளின் மேத்தா எழுதுன அந்த நியூ பிஜேபி அதை பாருங்க, பா செதுக்கி இருப்பானுங்க எப்படிலாம் மோடியை வந்து அதை அவனுக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாங்க. அதே தான் இங்கே, அதே ராகுல் விட்ட இடம் மோடி தொட்ட இடம் நிறைய வரும் இதில். இங்கே அதே மாதிரி இங்கே விமெனுக்கான ஒரு மோடியை அப்படி உருவாக்குனாங்க. விஜய் வந்து ஆல்ரெடி அந்த விமன் ஃபேன் பேஸை வச்சிருக்கிற ஒரு நபர். அதெல்லாம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சப்ஜெக்ட் இங்கே கேட்ட கேள்வி விட்டு நகர்ந்துடக்கூடாதுன்னு அகைன் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஏன்னா அதை பற்றி பேசினா நிறைய போயிடும். ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா மோடியும் விஜய் திருத்தர் ஒன்று தான். நேஷ்னல் லெவலில் வந்து மோடி அலை வீசினாலும் அந்த அன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடி அலை வீசலை. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் விஜய் அலை வீசுது. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, புரியுதா? அலை வீசுகிறது, அலை வீசுது, பிரித்து பார்த்துறாதீங்க என்ன. அப்போ வீசுது, அந்த அலை வீசுதுங்கிறது உண்மைங்கிறதுனால தான் எதையோ கேள்வி கேட்ட அந்த எம்எல்ஏ இன்னைக்கு நேற்று ஒரு அம்மா நைட்டி போட்டு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, ஏங்க ஓட்டு விஜய்க்கு தாங்க போட்டோம், அதுக்கு தாங்க பண்றது, நாங்க நம்பிட்டு இருந்தது திமுக தானே அப்படிங்கிறாங்க. அப்பாவி மக்கள் அவங்க ஓட்டு போட்டா ரெப்ரசன்டேஷன் மாறி போய் இவன்ட்டு தான் நமக்கு நிற்க வேண்டியிருக்கோம்லாம் தெரியாது அவங்களுக்கு. இந்த அலையில் கூட திமுக அசைக்க முடியாத சக்தியாக நின்று இருக்கிறது நம்புறேன் நான் உறுதியா. பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் டிஎம்கே. தோத்த பிறகு சேர்ந்தீங்கன்ற கேள்வியே முற்றிலும் தவறுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த அலையை நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அது புரிஞ்சுக்கிறேன். யார் ஒருத்தர் புதுசாக கட்சிக்கு வந்து சேர்ந்தாலும் அந்த கட்சியில் தங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கணும், அதுல ஒரு பவர் சென்டர் இருக்கணும். ஓப்பனா கேளுங்க, எவ்வளவு பெட்டி கேட்டிருக்கீங்க அப்படிலாம் இருக்கிற ஆதாயத்தை அடிப்படையை அதெல்லாம் இருக்கும்ல. ஆதாயம்ன்றது வந்து சமூக நோக்கமா கூட இருக்கட்டுமே, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காவது ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் இருக்கணும். ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிட்டு அது இருக்காது. அந்த நேரத்தில் போய் சேர்ந்துருக்கீங்கன்னா உங்க ஆதரவாளர்களே அதை கேட்பாங்க. அதை தாங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நிறைய கட்சி மாறினார் அப்படின்ற கொஸ்டினுக்கு இதுக்கும் முடிச்சு போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். நான் அப்போது மாறி வந்த எல்லாமே போராளி கட்சிகள் தான். இன்றைக்கி நான் இணைந்திருப்பதும் ஒரு போராளி கட்சி தான். ஆதாயத்தை மையப்படுத்தி செல்பவர்கள் ஆதவ அர்ஜுனாக்களாக இருக்கலாம், மலிமல் புகாரியாக இருக்க முடியாது. இங்கேருந்து இப்படி மாறு, அங்கேருந்து அப்படி மாறுன்னு அப்படி ஆதாயத்தை மையப்படுத்தி போன ஆதவ அர்ஜுனாக்களை கட்சியில் வைத்துக்கொண்டு வெக்கம், மானம், சூடு, சுரணை, ஒப்பிட்டு உண்ணும் பண்பு எதுவுமே இல்லாத தாவேக்காரர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பது வந்து ஐரனி டு இட்ஸ் கோர். வெட்கப்படணும் அவர்களெல்லாம். ஏன்னா நான் என் பயணம் எங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப இவங்கள மாதிரி யாராவது பணக்கார பொண்ணை முடிச்சு அங்கேருந்து பணத்தை எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அரசியலுக்கு வந்தவனா கிடையவே கிடையாது. நாலாவது குப்பத்தில் பிறந்து என் பக்கத்தில் பள்ளியாசல் தொலை போகும்போது ஒரு அமைப்பில் இருந்து அங்கே வந்து தன்னுடைய மார்க்க விஷயங்களை அதெல்லாம் ஒரு பொய் செய்தியாக போட்டு இதில் இருந்தார். வெட்கப்படணும். நீங்கள்லாம் வந்து தமிழ்தாயின் மார்பில் தான் பால் குடித்தீர்கள் என்று சீமான் கேட்குற மாதிரி இதை கரெக்டாக இந்த இடத்துல கேட்கணும். தமிழ்தாயின் மார்பில் தான் நீங்கள் எல்லாம் பால் குடித்தீங்களா அப்படின்னு யோசித்து வெட்கப்படணும். உங்களை மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக மாறுபோன நாள் என்பதற்கு தான் இது ஒரு பெரிய உதாரணம். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போது அப்போவே நான் போய் திமுக சேர்ந்துருக்கலாம். அங்கே போய் நான் காங்கிரஸை சேரும்போது அப்போ திமுக வந்து அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்துடுது. நான் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வருது அப்படின்னா அதை கணக்கு பண்ணி அங்கே போயிருக்கலாம் இவங்க வரலான்னு. எந்த காலத்திலும் ஸ்டேட்டில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு சென்ட்ரலில் வந்து அடுத்து வந்தால் வரலாம், வராமலும் போகலாம். அப்போ நான் சேர்றப்ப நான் போன 2018 அந்த டைமில் சேர்ந்துட்டேன், 18-19 சேர்ந்துட்டேன் காங்கிரஸில். அப்படின்னும் போது 7-8 வருஷத்துக்கு முன்னால் சேர்றப்ப 24 எலெக்ஷன்ஸை மையப்படுத்தி நம்ம சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா ஆதாயத்திற்காக அலைவதல்ல அரசியல். அதுக்கு தான் நான் அப்படி போட்டேன். ஆப்பர்ச்சுனிசம்னா நீ உண்மையிலே இன்னைக்கு பாலிடிக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிசம் தான். நான் தான் சொல்கிறேன் ஐடியாலஜின்னு. அதை எதிர்கொள்வதற்கு துப்பு திராணி இருக்குதா? நான் சொல்கிற ஐடியாலஜி நான் இப்போ தான் கேட்குறேன். பா ஆலிம் புகாரி அயோக்கியம்ப்பா, 10 பைசா புரோஜனம் இல்லாதவன்ப்பா, கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்கள் ஐடியாலஜி தானே சொன்னீங்க, எப்படி மாறினீங்கன்னு நான் காங்கிரஸ் கட்சியை பார்த்த கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறதா? நான் இப்போ தான் இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நான் தான் சொல்கிறேன். தெம்பு, தைரியம், திராணி, அறிவு, ஆற்றல், சூடு, சொரணை, ஒப்பிட்டு உண்பம், பண்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா காங்கிரஸ்லேருந்து ஒருத்தன், தாவே கலந்து ஒருத்தன் வா, நீ கூப்பிட்ற இடத்துக்கு நானே வரேன், விவாதிப்போம். இந்த முடிவு சரின்னு நீ சொல்லிடு. எந்த முடிவு? திமுக கூட்டணியில் நின்று ஜெயித்த காங்கிரஸை அழைத்து அமைச்சரவை இடம் தருகிறேன் என்று சொல்வதும் வெறுமனே வெளிவாக்கியத்துக்கு முஸ்லீம் லீகும் விசிகாவும் வந்து கொள்கை அடிப்படையில் இல்லை, இப்போதும் நான் ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு தான் நம்புறேன் என்று திருமாவளவனை பேச வைத்து விட்டு இதுக்கு 10 விட குடோன்ல இருந்திருக்கலாமே, நீ ஆரம்பத்திலே அமைச்சரவையில் ஒன்று சேர்ந்துருக்கலாமே. யாரை ஏமாத்துறீங்க? எவ்வளவு பெரிய அசிங்கம் இது.
கவர்னரை வைத்து சித்து விளையாட்டு விளையாடி திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு அதே கவர்னர் உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டின்னு கொடுத்தா அதை வாங்கி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றது மரபு தானே தவிர சட்டம் அல்ல. இல்ல, அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் அவருக்கு. ஆமா, ஆனா மரபு. சரி, அவர் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்ட பிறகு அடுத்தடுத்து டிஸ்கிரிப்ஷன் காரணம் காட்டி இல்ல எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்ல இஷ்யூ இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிட்டு தான் உன்னை பதவி பிரமாணம் ஏற்க வைக்க முடியும்னு நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா இருந்திருக்கீங்க. சாத்தியமா இல்லையா? அவர் தடுத்து நிறுத்த முடியுமா இல்லையா? இதை தடுத்து நிறுத்த முடிஞ்ச ஆளுநரால் இதையே தடுக்க முடியவில்லை. சும்மா சீனை கிரியேட் பண்ணி பப்ளிக்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கி ஜனாதிபதி ஆட்சிக்காக திமுக கூட்டணி வந்து நாங்கள் ஒரு கூட்டு போனாரு அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உண்டாக்கி திமுகவுக்கு மீண்டும் நெருக்கடியை கொடுத்து எல்லாத்துக்கும் திமுக அதை கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, அவர் போடுற சட்டை டைட்டா இருந்தாலும் அது காரணம் திமுக தான் சொல்லுவாருன்னு நான் சொன்னேன். இப்போ ரைட் 2006 பீகார் கேஸுக்கு பிறகு யாரையுமே ஆட்சி அமைக்க அழைக்காமல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவது எங்கேயுமே நடக்கல. ஆனா ஒரு இதை போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி நான் திரும்ப ஒரே கொஸ்டின் தான், அன்னைக்கு பலவந்தத்தோடு கவர்னர் வந்து நியாயமா கூப்பிட்டுருக்க வேண்டியதை கூப்பிடாத கவர்னர் உடனே முஸ்லீம் லீக் இவங்க லெட்டர் கொடுத்த உடனே கூப்பிட அவருக்கு 1000 காரணம் இருந்துச்சு. முக்கியமான காரணம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு டிடிவி. ஹார்ஸ் ட்ரேடிங் நான் கிளியர் பண்ணிட்டு தான் கூப்பிட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் சொல்லலை? அதை எவனா கேள்வி கேட்டானா அது விடுங்க. மதவாத சக்திகளோட போக மாட்டேன் அப்படின்னாரு, இந்த கட்சியை உடைச்சிருக்காரு. அந்த கட்சியை உடைச்சதை பற்றி எவனுமே பேசலை. அப்போ நான் திரும்ப தான் கேட்குறேன், நான் அயோக்கியம்பா, இத்து போனோம்பா, ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, அதை விட்டுரு. பட் மை கொஸ்டின் இஸ் ஸ்டில் தேர், இட்ஸ் அலைவ். அது உயிரோடு இருக்கிறது. அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்? நீ செய்தது அறமா? நீங்கள் செய்தது அறத்துக்கு எதிரான செயல், நான் வெளியே போகிறேன்னு. என்னுடைய நியாயமான கேள்வியை எதிர்கொள்ள முடியாத முதுகெலும் பெற்ற திராணியற்ற கோழைகள் வழக்கம் போல பொய் செய்தியை தான் அவங்களுக்கு வந்து இடப்படும். அதனால் ஒரு பொய் செய்தியை போட்டு பரப்புகிறார்கள். என்னுடைய பாலிசி அது. ஏன்னா இன்றைக்கி காலத்தில் அந்த பொய் செய்திக்கு பதில் சொல்லி ஆகணுன்ற சுச்சுவேஷன் உருவாக்கிட்டாங்க டிவிகே ஜெயிச்சதுக்கு பிறகு. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்லாம், அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் மக்கள் எடுக்க மாட்டாங்கப்பா, திமுக யாருன்னு தெரியும். கொளத்தூரில் ஐரோப்பிய நாடுகள் மாதிரி வச்சுருக்காரு தொகுதியை, ஃபேக் நியூஸ் எங்கேப்பா ஜெயிக்கணும், ஜெயிச்சிருச்சே அப்படிங்கும்போது அந்த ஃபேக் நியூஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து நான் இப்படி பதில் சொல்கிறேன். என்னை விட்டுரு, நான் கேட்ட கேள்வி அப்படியே அங்கே தான் இருக்குது, பேலன்ஸில் அங்கேயே நிற்கிது. இட் இஸ் ஸ்டில் தேர் அண்ட் அலைவ். உண்மையிலேயே உப்பு போட்டு சாப்பிட்ற மானஸ்தன் சொரண உள்ளவன் ஒருத்தன் இருந்தான்னா டிவிகேலேருந்து ஒருத்தன், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தன் வா, நானும் வர்றேன் திமுகலேருந்து, நீ கூட்டணி வச்சது சரிதான் என்னை நிரூபிச்சிரு, நான் அரசியல் பயணத்திலேருந்து ஒதுங்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் சூழல் தமிழ்நாட்டு அரசியலுக்கே நியூ நார்மலாக இருக்குது. திமுக அதிமுக அரசியலை நம்ம பார்த்துருக்குறோம். தாவேகாவினுடைய ரசிகர்கள் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம், இதை எதிர்கொள்வதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 5-10 வருஷம் எப்படி இருக்கும்னு. 5-10 வருஷங்கிறீங்க? இல்லைங்க, எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அடுத்த 5 வருஷம், அதுக்கு அடுத்த 5 வருஷம் பார்ட்டியாக இருக்கும்ல, அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி திமுகவுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் போய் சேர்ந்துருக்கிறீங்க, என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கும்னு யூகிக்கிறீங்க? நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் செஞ்சது ஃபிடல் காஸ்ட்ரோவா அல்லது வந்து சேகுவேராவான்னு கேட்டிங்கன்னா நான் சேகுவேரான்னு சொல்லுவேன். ஏன்னா அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய சமூகம் எங்கே இருந்தாலும் அதை நோக்கி நம்முடைய கால்கள் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அநீதியை எதிர்க்கிறதுக்கு நமக்கு அதுதான் பிடிக்கும். அதனால தான் இப்படி வர்றோம், எதிர்கட்சியாக நின்று இதை கேட்குற இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு வர்றோம். அப்படி நிற்கிறப்ப நீங்கள் கவனிக்கலையா, உங்களுக்கு அது புரியலையா, உங்களுக்கு அதை சென்ஸ் பண்ணலையான்னு தெரியல, ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் டே தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். அஸ் அ லீடர், அஸ் அ ஹீரோ, விஜய் இஸ் விக்டோரியஸ், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை பயன்படுத்தி தன்னை ஒரு லீடராக நிலைநிறுத்துவதில் வெற்றி பெற்றாரான்னா வெற்றி பெற்றார், சிஎம் ஆயிட்டார். பட் வின்னிங் எலெக்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவர் வந்து ஃபெயிலியர். இது வந்து சுதந்திர இந்திய வரலாற்றில் எந்த பிரதமருக்கும் நடந்ததில்லை, எந்த முதல்வருக்கும் நடந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபெயிலியர். எதெல்லாம் சொல்கிறீங்க? பதவி பிரமாணம் ஏற்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணதை வந்து இவர் டான் பண்ணி அதை கவர்னர் இவரை தடுத்து நிறுத்தி பேசினதில் ஆரம்பித்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3வது இடத்துக்கு தள்ளினதுக்கு வந்து ஒரு ராஜ்மோகன் அமைச்சராகிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. எல்லாமே போய் நீங்கள் நம்ம பயப்படலாம், ஒன்று யோசிக்கலாம். மோடி அரசும் வந்து இப்படி தான் பண்ணோம். நமக்கு இந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸை வந்து உத்து நோக்கணும். ஏன்னா நம்ம காங்கிரஸில் இருந்து பயணிக்கும்போது நிறைய வடநாட்டு ஊடகங்களை பார்க்குறப்போ நீங்கள் ஜேர்னலிசத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. மோடி அது முழுக்க வந்து ஒரு பொய் பிம்பத்தில், அதாவது குஜராத் மாடல்னுவான், சைனாவில் இருக்கிற ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டு குஜராத் இருக்கிற ஏர்போர்ட்டுனுவான், அதை மக்களை நம்ப வைப்பான். அது வந்து ஓரளவு எடுபட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து நிர்வாகம் என்கின்ற அடிப்படையில் முன் அனுபவம் உண்டு. மோடி வந்து சும்மா வந்துடல, ஆல்ரெடி சிஎம்மா தொடர்ந்து குஜராத் இருக்கும்போது நீங்க என்னதான் மாடல்னு ஒன்று இருக்கு, ப்ரூவன் கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், மாடல் கூட இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அதை வச்சு அந்த ஃபேக்கை மிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க. பார்ட்டியாவே பிஜேபிங்கிறதும் அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கரமா உள்ள ஒரு பார்ட்டி. அது இல்லாம ஐடியாலஜிக்கலி அவங்கள டிரைவ் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் அவன் ஒன்று கொடுப்பான், இப்படி போறதுக்கு இப்படி கொண்டு வா, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு குப்பைகளின் கூடாரம். குருமூர்த்தி பாஷா சொல்றதா இருந்தா டோன்ட் கால் இட் அஸ் அ பார்ட்டி, இட் இஸ் அ கிரௌட் அப்படின்னாப்புல. திரும்பவும் பார்ட்டினர் சிவரூர். அகைன் ஐ டெல் யூ டோன்ட் கால் இட் அஸ் அ பார்ட்டி, இட் இஸ் அ கிரௌட். ஒரு கிரௌடை வச்சுக்கிட்டு 5-10 வருஷம்னு கணக்கு பண்றதெல்லாம் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து எக்ஸ்போஸ் ஆன பார்ட்டி டு மை லிட்டில் பொலிட்டிக்கல் நாலேஜ் நானே பார்த்தது கிடையாது. நேற்று கரண்ட் கட்டு டெய்லி வேளச்சேரியில் 6 மணி நேரம் கரண்ட் கட்டுக்கு எம்எல்ஏ போறாரு, ஆளுங்கட்சி எம்எல்ஏ போய் இபில சண்டை போடுறாரு. இந்த காட்சியெல்லாம் நீங்க இப்பதான் பார்த்துருப்பீங்க. அதை இவனுங்களே எடுத்து போடுது. எப்படி இருக்குன்னா, காமராஜர் நாங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணல, அவரே தான் காருக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு இவனுங்களே வீடியோ வெளியிட்டானுங்கல்ல. அந்த மாதிரி பாருங்க, எங்க எம்எல்ஏ போராடுறாரு, டேய் நீங்க ஆளுங்கட்சிடா, அதை அவனுங்களே போட்டு அதே புலகாங்கி அடைஞ்சிக்கிறானுங்க. இந்த பாருங்க, நீங்க சிஎம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய போலீஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏ போலீஸ் சண்டை போடுறாரு ராயபுரத்துல இதுல. அப்போ இது மாதிரிலாம் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது நானே இந்த அதிசயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். போஸ்டல் ஓட்டுல எத்தனை % வாங்குனீங்க சார்? 30% வாங்கியிருக்கேன். இருக்கு அதிகாரிகள் டப்பால் ஓட்டுல. அதனால இப்படி எல்லாம் நான் ஜோக்க மனம் ஏற்க மறுக்குதுங்க. இவர் முதலமைச்சரா, அவர் அமைச்சரா, எனக்கு நியாயமான செங்கோட்டையன் ஒரு ஆள் ஏத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அது அவர் பேச்சு இவனுக்கு கேட்பானுங்களான்னு தெரியாது, சரியா? அதனால அதுவும் டேஞ்சர் தான். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மோடி உதாரணமே சொல்லிட்டேன் நான். அவங்க வந்தாலுமே ஃபேக்க சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க கெட்டதையே பண்ணாலும் அவங்ககிட்ட மெக்கானிசம் இருக்கு. இவங்க கிட்ட மெக்கானிசம் இல்ல, உருவாக்கவே முடியாது. இட்ஸ் இஸ் அன்ரூலி மாப். அவன் என்ன பண்ணுவான், அன்ரூலி ஆக்டிவிட்டிஸ்க்கு தனி மாப் வச்சிருப்பான், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனி மாப் வச்சிருப்பான். அவன் இங்க வர மாட்டாங்க, எங்க போட்டான், இவனுக்கு எல்லா இடத்துலையும் கம்ப சுத்துறானுங்க, கடத்தறிங்க ஏதாவது பண்றானுங்க. அப்படி இவங்களே வீடியோ போடுறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். நான் அதுக்காகலாம் போல, நாங்க டீன் இல்லை, டீன் கேட்டு தான் போனேன். போல இப்படி மொத்தத்தையும் தமிழ்நாடை இப்படி ஒரு காமெடி பீஸ் ஸ்டேட்டாக மாற்றி வச்சு இந்த மக்கள் பயங்கரமாக ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரெக்ரெட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் நட்போட்டை தான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு 4 அட்வொகேட்ஸ் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த 4 பேரும் போட மாட்டாங்க. நான் அப்படி தான் ப்ராக்டிக்கலாக கணக்கு பார்ப்பேன். இந்த ப்ராக்டிக்கல் கணக்குக்கு தான் நான் தேர்தல் ரிசல்ட் அப்போ இங்கே இல்லை. எனக்கு அந்த கணக்குலேயே புரிஞ்சிருச்சு, என்னடா இது சுற்றி எவனை கேட்டாலும் தாவேக்காங்கிறான், ஒரு வேலை வந்துருமோ அப்படின்ட்டு. நான் ரிசல்ட் அப்போ நமக்கு கூடுவாங்கள்ல டிபேட்லலாம், ஆமாம், 7 to 8 வரீங்களா, 9 to 10 வரீங்களா அப்படி கேட்பாங்களே. யாருக்கும் கமிட் பண்ணாமல் நான் பெல்ஜியம் போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நான் காலையில் 8 மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். இதுவே நம்ம போகிறதில்ல. ஏன்னா அதிமுக வந்தோட நான் உட்காந்து பேசிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் போறதே இல்லைடா. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது இப்போ அதே ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியுது. இவ்வளவு சீக்கிரமா ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க ஓட்டர்ஸ். உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா அந்த நைட்டி போட்டு அம்மா பேசுற மாதிரி தெரியாம அவரு ஓட்டு போட்டாங்க. திமுக அநியாயம் பண்றாங்க, அவங்களை வர சொல்லுங்க அப்படிமா. உன் எம்எல்ஏவே அவங்க இல்லைம்மா, நீ மாத்திட்டமா அவங்கள ஓட்டை போட்டுன்னு. இது மக்கள் மன்றத்தில் அதே மாதிரி. இதில் எல்லாத்துக்கும் விட முக்கியமானது, தவறை வீழ்ச்சியை உடனடியாக திருத்தி சுருட்டி எழுந்து நின்று வீர்நடை போடக்கூடிய ஒரு அமைப்பை இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தவறுங்கிறது பை த வே வாட் ஹவு இட் ஹஸ் கான், அந்த ராங் இல்லை. தான் தோற்பதற்கு ஏதோ இடத்து தவறு நடந்திருக்கு, அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுற ஒரு பார்ட்டி. எல்லாரையும் மக்களை போய் சந்திக்க சொல்கிறாங்க. மனமுரண்டா கூட தோற்றுவிட்ட சில மாவட்ட செயலாளர்கள்லாம் போகிறாங்க. மனமுரண்டா அவங்களுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லுது கட்சி. யாரையும் கூட்டத்தை போடு. என்னாச்சு சோஷியல் மீடியாவா, இன்ஸ்டாகிராமில் திருமணத்துக்கு போய் வாழ்த்து செய்தி சொல்லும் போது கூட தலைவர் பேசுகிறாரு. இது வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்ன பண்ணணும். எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக. இவனு ஒரு பக்கத்தில் வந்து ஆணவம் கொண்டு பொழுதன்னைக்கும் குளத்தூரில் இதுவா அதுவா அவங்களுக்கு உட்கார வச்சாச்சா, அது இது ஆணவம். இதெல்லாம் இது அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எனவே ரொம்ப ஒரு சீசன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இன்னைக்கு ஒரு செட்பேக்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கரெக்ட் அண்ட் ரெக்டிஃபை அவர் செல்ஃப். ஓகே, ஒரு ஸ்மூத்திங் டைம் இது. அவ்வளோ. அது நீங்கள் பல இடத்துல சொன்னீங்க, விக்டிம் கார்டு விஜய் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் விமர்சனம் வச்சா கூட அதுவும் அவர் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறதுக்கு தான் பயன்பட போகுது. அப்போ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கவர்மெண்ட்டை எதிர்கொள்வதிலேயே ஒரு பெரிய சிக்கலும் தடையும் திமுகவுக்கு இல்லையா? நான் சொன்னது வந்து வெறுமனே நம்ம அக்ரெசிவாக அடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணதெல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு வந்துச்சு. 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் அந்த சீமானையும் விஜயம் கம்பேர் பண்ணி சொன்னால் இது கரெக்டாக இருக்கும். சீமானும் வந்து ஒரு விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணுவார், கரெக்டாக தான் பண்ணார். அதை எப்படி பண்ணுவார்னா, இந்த பிள்ளைகளை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நான் நிற்கிறேன் உங்களுக்காக போராடுறேன் அப்படின்னு வாப்பில். இதை பார்க்குறப்ப நமக்கே, சீமானை ஏற்காத மறுக்கிற நமக்கே பாம்பா என்ன இருந்தாலும் இப்படி கற்றுறானே இப்போ தோணும்ல. அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு காடியாக போவோம். ஏய் நீ போஸ்டராவது விட்டுரு வைடா அப்படின்னு வைப்பாப்புல. அதை கேட்குறப்ப என்ன ஆகும், இது அடிபட்டு போவோம்.
சீமானுடைய அறிந்தோ அறியாமலோ ஒரு 12 ஆண்டு கால அரசியல் பயணம் என்பது தன்னை அறியாமல் அவர் செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அவருக்கு அது யூஸ்ஃபுல் ஆச்சு. அதனால்தான் அந்த விக்டிம் கார்டு அவருக்கு யூஸ் ஆகாமல் போச்சு. இவருக்கு இந்த விக்டிம் கார்டு யூஸ் ஆனதுக்கு காரணம் அவர் கரெக்டாக 2 இயர்ஸில் ஆரம்பித்து பாராளுமன்ற தேர்தல் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கரெக்டாக சட்டமன்ற தேர்தலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் யூஸ் பண்ணுற அந்த விக்டிம் கார்டோ கான்ஸ்பிரசி தியரியோ அவருக்கு அகேன்ஸ்டாக வேறு சம்பவங்களில் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான நேரம் கால அவகாசத்தை கொடுக்காம செய்ய மாட்டாப்புல. இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதான் அந்த விக்டிம் கார்டு எடுபடாமல் போகும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம டைம் கிடச்சிருக்கு. அதில் தான் அதில் ஹைலைட் என்னென்னா, இந்த பாருங்கப்பா நீங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் தலைவனை தூக்கி சிஎம் சேர்லேயே உட்கார வைக்கிறேன் அப்படின்னு தலைவர் வந்து தூக்கி உட்கார வச்சிருக்காரு. அவர் தானே உட்கார வச்சிருக்காரு. இந்த 4 காலையுமே செட் பண்ணது அவர் தானே. வச்சுக்க, இவர் நினச்சிக்கிறான் நம்ம உடனே க்ளூ போட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து இதில் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். நீ எவ்வளோ க்ளூ போட்டாலும் அது பொய் கால் குதிரை, அது நிற்காது. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா இருக்கு. இது என்ன அவர்களே அந்த கால்களே நினைத்தாலும் அவர் தாங்கி பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தாங்கிட்டு இருக்கிறது ஒரு க்ளவுனு. ஹிஸ் நாட் அ கிங், ஹிஸ் அ க்ளவுன். அப்போ அவர் திடீர்னு என்ன பண்ணுவார், இந்த காலுக்கே மரியாதை தராமல் எகிரி குதிப்பார். அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இட்ஸ் ஹை டைம். அவர் வந்ததுக்கான வழிதான் விக்டிம் கார்டு அண்ட் கான்ஸ்பிரசி தியரின்னு சொன்னேன். இனி வந்து விட்டதுக்கு பிறகு நமக்கான வழி ஒன்லி வே இஸ் டு எக்ஸ்போஸ் ஹிம். அதை அவரை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்திலையோ அல்லது ஒரு ரீஎலெக்ஷனை வர வச்சோ அவரை ஃபேஸ் பண்ணுறது நம்மளுக்கு அகைன் பாதிப்பாக போயிடும். ஆளை தானே வந்த இந்த ஆள் இப்போ பாருங்கடா அப்படின்னு தான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும். வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து வி ஆர் ஆன் ட்ராக். ஐ மே பி எக்ஸாஜரேட்டிங் பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஆன் ட்ராக்ல இருக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும். டெண்டரு இந்த மொத்த கும்பலம் வந்துச்சு. குஷியானது கொடுத்த அந்த டெண்டர் வந்து டேட் பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்குது பின்னால் இருக்குது. பொய்யிடானானுங்க. மறுநாள் வந்து 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பொய்ன்றது நீங்கள் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் வேகமாக ஓடுறாங்க. ஓடிட்டு பின்னால் ஆடானா திரும்ப ரிவர்ஸில் ஓடி வரானுங்க. இது மாதிரி வந்து இந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா இவர்கள் ஆட்சியில் இருக்க போய் தான் கிடைக்குது. அதை நம்மளும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கே சார். என்ன பண்ணுறது, அது அப்படி இருந்தால் தான் அது நல்லது. அப்போ தானே நமக்குமே எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணோம். இப்போ பேரம் பேத்தி சொன்னாலும் ஓட்டு போட முடியாது. ஓட்டு போனாலும் திரும்ப இதில் அனிதா ராதாகிருஷ்ணன் சார் கூப்பிட்டுருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் பேசினது தான் அந்த வீடியோலாம். அதை பேச சொன்னேன், பேரம் பேத்தி சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், கழுத்தை சேர்த்து 2 சாத்திருக்கணும், உனக்கு என்ன தெரியும் அரசியல் ஓடுன்னு. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டு வந்து இன்றைக்கி கதறீங்களே எல்லாரும் கதறு அதெல்லாம் சொல்லி தான் இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணா, சார் 6 மணி நேரமாக கரண்ட் இல்லை சார், ஒன்று இபி ஆஃபீஸ் வேணாம் கதறு அந்த மாதிரி கதற விடுறானுங்க. இதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரசியல் எல்லாமே ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருந்தது. இன்றைக்கி நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடுத்த ஸ்டேஜ் இன்ஸ்டாகிராமில் இறங்கியிருக்கோம்ல. நம்மளை இறக்கி விட்டது தாவேக்கான்னு சந்தோஷப்பட்டு வேண்டியது தான் எல்லாரும். நாங்களாம் ஆல்ரெடி இருக்கிறோம், எங்களுக்குலாம் 1 lakh ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இருக்குது. பெருந்தலைவர்களெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் இறங்கி இதான் இன்ஸ்டாகிராமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் செக் பண்ணால் அது நல்லது தானே. நம்ம மாடர்னைஸ் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கும் அது நமக்கு இவங்க மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு நல்லதுன்றது என்னென்னா, ஒரு கெட்ட கொள்கையை கொண்ட சீமான் மாதிரியான ஆட்களோ பாஜக மாதிரியான ஆட்களுக்கோ இது மாதிரி ஒரு இது கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10-15 வருஷத்துக்கு பெரிய தலைவலியாக போயிருக்கும். நல்லதோ கெட்டதோ அவனுக்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, அதை அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவானுங்க. ஆனால் இந்த மாதிரி நாடக கோஷ்டிக்கிட்ட இது போனது வந்து நம்ம இவங்களை வச்சு நீங்கள் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த திராவிட வழியிலே வந்து இந்த மாநிலத்தை இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வந்து வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி இந்த தாவேக்காவுடைய ஆட்சி இருக்கும். திருஷ்டி போட்டு இல்லை சார், அது அரகஜா கருப்பு. நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது பேரலையோடு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு வெளிப்படையாக கேமரா முன்னாடியே உங்கள்கிட்ட வாக்குமூலம் கேட்குறேன். விரைவில் திமுகவில் ஒரு நல்ல பொறுப்பில் உங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய அணி உங்கள் தலைமையில் வந்து திமுகவில் சேருவதற்கும் கூட தயாராகி இருப்பதாக தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த தகவலும் கூட நடப்பதற்கு பேரலையின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் இந்திரகுமார் வில்டரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி.